ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இணைந்தவங்க எல்லாரும் வந்து தேவாதி தேவனுடைய நாமத்துல வந்து வரவேற்கிறோம். நம்ம பாடினது போலதான். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது தப்பு பண்ணலையா? தாவீது வந்து பாவமே பண்ணலையா அப்படின்னு கேட்டா இல்ல. அவர் விழுந்து போனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் ஒவ்வொரு தடவையும் செய்யற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உடனே ஒரு யூட்டன் அடிச்சுப்பாரு. அவருக்கு அவருக்கு உணர்த்தப்படும் போது, ஆவியானவரால உணர்த்தப்படும் போது, உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா, அதற்கு அவர் செவி கொடுப்பாரு. உடனடியாக அவர் ஆண்டவர் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா, அந்த பாவ மன்னிப்பை அவர் பெற்றுக் கொள்கிறாருங்க. அதுதான் அதனால ஆண்டவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, தாவீது எப்படின்னா, அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு காரியம் இல்ல. அதே போல அவருடைய அந்த ஆவி நமக்குள்ளாக இருக்கனால நம்ம பாடி, நம்ம ஆடி, நம்ம துதித்து, நம்ம ஜெபித்து அந்த ஆவியோடு நம்ம அப்படியே இருக்கணுங்க. இந்த நாள் நம்ம மத்தியில வந்து விசேஷமாக வந்திருக்க சசிபதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு வந்து என்னோட கசின் மூலியமா தான் வந்து எனக்கு வந்து அவருடைய கான்டாக்ட் எனக்கு கிடைச்சது. பிரதர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னையில பொர்ஷவாக்கத்துல வந்து அவர் வந்து இருக்காரு. அவர் வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டா வந்து இருக்காரு. ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அவங்களும் என்னோட கசினும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்படிதான் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன். நம்ம மேத்யூ மணி, அதுக்கப்புறம் ஆமோஸ், இவங்க வளரு, இவங்க எல்லாருக்குமே வந்து அவர் வந்து ரொம்ப பரிச்சயமானவர். இவங்க வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சபை மாதிரி அவங்க நடத்தி கொண்டிருக்காங்க. அநேக காரியங்கள் பண்ணிருக்காங்க. அவருடைய சாட்சிய நம்ம இப்ப கேட்க இருக்கோம். நம்ம இருக்கிற அந்த இடத்துல ஒரு 45 மினிட்ஸ் டூ 1 ஹவர். ஓகே. நம்ம நம்ம உன்னிப்பா கவனிப்போம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளோட கூட பேச போறார் நான் விசுவாசிக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படுவதாக இயேசப்பா. பிரதர் தேங்க் யூ சோ மச் எங்களுக்காக இருந்ததுக்காக. ஓவர் டு யூ பிரதர். நீங்க அன்மியூட் பண்ணலாம் நீங்க. நீங்க மியூட்ல இருக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணலாம். நீங்க இன்னும் எஸ் பிரதர் எஸ் கோ ஹெட் ஸ்டார்ட். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரதர் சொன்னது போல என் பேர் சசிகுமார். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவி ஒரு பையன் இருக்காங்க. கர்த்தருடைய கிருபையில நான் இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டேன். எங்க குடும்பம் வந்து ஒரு பக்கா இந்து குடும்பம். ஆனாலும் கூட கர்த்தர் வந்து என்னை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு வந்து நாங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்யறோம். செகண்ட் வீக், ஃபோர்த் வீக் எங்க வீட்டுல ஊழியம் நடக்குது. கர்த்தருடைய மேலான கிருபையில ஆண்டவர் வந்து இன்னைக்கும் என்னைக்கும் எங்களை நடத்தினதுக்காக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட். இப்போது ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக கோடான நன்றியப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆண்டவர் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இந்த சாட்சி நேரத்தில் உங்க கரங்க மேல இருக்கட்டும். கேட்கிறவர்கள் வாழ்க்கை ஒரு பெரிய மாறுதல் உண்டாகட்டும். இன்னும் ஆண்டவரே அவர்கள் இன்னும் உண்மை கிட்டி சேர்ட்டும். உன் அன்பை உணரட்டும் ஆண்டவரே. உன் அன்புதான் ஆண்டவரே பிரதானமானது ஆண்டவரே. இன்று நாங்கள் பாடின பாடலை போல ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்க வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. ஆண்டவர் எங்க வாழ்க்கையில நீர் ஒரு வெட்கத்தையும் கொடுக்காமல் பிரகாசத்தையே கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி. எங்களை நீர் தேடி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த வாய்ப்பை கொடுத்த டேவிட் வெங்கட் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் ஆண்டவரே பிரயாசப்படும் ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியம் ஆண்டவரே ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த ஊழியம் இல்லை ராஜா. இந்த ஊழியத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது ஆண்டவரே. கொரோனா காலத்தில் ஆரம்பித்த இந்த ஊழியம் ஆண்டவரே வருகை வரை தொடரப்போவதற்காக நன்றி. நாம மகிமைப்பட போவதற்காக நன்றி. இந்த ஊழியத்தில் இன்னும் சாட்சிகள் எழும்ப போவதற்காக நன்றி ஆண்டவரே. நஸ்தேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஆல் ஆஃப் யூ. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 131:13 கடைசி பகுதி. என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த வசனத்தை நான் சொல்றேன்னா, ஆண்டவர் நான் பிறக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல ஆறாவது பிள்ளை வந்து எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 5 பசங்க 4 பசங்க பிறந்தாங்க. கடைசியா ட்வின்ஸ். 5வது பிள்ளை 6வது பிள்ளையும் எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னா, அந்த அவங்களுக்கு தெரியாது, அந்த காலத்துல ட்வின்ஸ் எல்லாம் தெரியாது இல்லைங்களா. 5வது பிறக்கிற குழந்தை வந்து நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. ஆனா கர்த்தர் வந்து அந்த வேணான்னு எடுத்த தீர்மானத்துல 2 குழந்தைங்களை அவங்களுக்கு கொடுத்து அதுல ஒரு குழந்தைய என்னை தெரிந்து கொண்டார். இதுக்காக தான் இந்த வசனத்தை சொன்னேன். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஏன்னா அப்பவே நான் மரித்திருக்க வேண்டியது. நான் வேணான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ண ஒரு குழந்தை அவங்க வாழ்க்கையில் வந்து இது வேணாம். 4 குழந்தைக்கு அப்போ ஒரு குழந்தைய வேணாம்னு முடிவு பண்ணும்போது கர்த்தர் 2 குழந்தைய அவங்களுக்கு கொடுத்தாரு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அது மட்டும் இதை பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது உடல்நல குறைவாயிட்டேன். இப்போ பிறந்து ஒரு கிட்டத்தட்ட எங்க பாட்டினா சொல்லிட்டாங்கன்னா எங்க அம்மா கிட்ட
அம்மா 4 குழந்தை பிறந்துச்சு, 5வதும் 8 குழந்தையா பிறந்துச்சு. ஒரு குழந்தை இறந்தா என்ன, இறந்துட்டுமே விடுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்க அம்மா அழுதாங்க, இல்லம்மா எப்படிம்மா ஒரு குழந்தை இறக்கிறத நான் ஒத்துக்க முடியும்னு சொல்லிட்டு. ஏன் இது சொல்றேன்னா, முதல்ல நான் பிறக்கும் பொழுதே இறந்திருக்க வேண்டியது, 2வது நான் பிறந்ததுக்கு அப்புறம் இறந்திருக்க வேண்டியது. ஆனா இந்த காலகட்டத்துல கர்த்தர் வந்து என்ன ஒரு நோக்கத்துக்காக தான் ஜீவனோட வைத்திருக்கிறார். அன்னைக்கு என்ன பிறப்புல காப்பாத்தியதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். இப்படி போன என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஒரு இந்து குடும்பத்துல ஒரு பக்கா இந்து குடும்பம். எங்களுக்கு சொந்த டெம்பிள் இருக்கு, ஒரு கோயிலே இருக்கு. எங்க தாய் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்தால் எனக்கும் வந்து இந்து குடும்பத்துல வந்து கடவுள் மேல, அதாவது அந்த விக்கிரகங்கள் மேல பயங்கர வைராகியம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் பக்தரா என்னுடைய வாழ்க்கையில இருந்தேன். 2வது ஒரு காளிகாம்பாள் பக்தரா இருந்தேன். இப்படி என் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் ஸ்கூல் படிக்கும்போது சென்ட் பால் ஸ்கூல்ல வந்து நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணேன். அது ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ன்றதால என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள். அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு தான் கடவுள்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இயேசு தான் கடவுள்லாம் கிடையாது. இயேசுவும் கடவுள். நம்ம கும்பிடுற கடவுளும் கடவுள், இயேசுவும் கடவுள். நீங்க ஏன் வந்து ரொம்ப நேரோ மைண்டடா இருக்கீங்க? இயேசு தான் கடவுள், இயேசு தான் கடவுள்னு சொல்லிட்டு நான் ஆர்கியூ பண்ணி அந்த ஆர்கியூமெண்ட்ல நான் ஜெயிப்பேன். எனக்கு சின்ன வயசுல நல்லா பேசுவேன் நானு. அப்படியாப்பட்ட காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, இந்த நண்பர்கள் பேசுறது அப்படியே ஒரு கார்னர்ல இருதயத்துல வந்து பதிஞ்சிச்சு. ஒரு காலகட்டம் வரும்பொழுது, நான் 6வதுலேருந்து 5வது கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு காலகட்டம் வரும்பொழுது, என்னுடைய கரெக்ட்டா 1990ல நான் 10வது முடிக்கிற சமயத்துல எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடல்நல குறைவு ஏற்பட்டது. அப்ப எங்க அம்மா என்னென்னவோ சாமி கும்பிடுறாங்க, ஏதேதோ கோயிலுக்கு போறாங்க, தான் பார்க்கிறேன். கண்ல பார்க்கிறேன். நானும் கும்பிடுறேன். வீட்ல இருக்கவங்க எல்லாம் கும்பிடுறாங்க. ஆனா எங்க அப்பாவ யாராலயும் காப்பாற்ற முடியல. டிசம்பர் மாசம் 1990ஆம் ஆண்டு எங்க அப்பா மரணத்துக்கு கிட்ட போயிட்டாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு என் இதயத்துல அந்த நண்பர்கள் சொன்னது, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது, பீட்டர் சொன்னது, "இயேசு தான் கடவுள்ன்னு சொன்னானேன்னு" சொல்லிட்டு அழுதுனே வந்து வருஷவாக்கத்துல தானாஸ்திரிகர் ஒரு சர்ச்சுக்கு போனேன். லூத்தரன் சர்ச்சுக்கு. அங்க போய் எனக்கு கரெக்ட்டா 16 வயசு. ஆண்டவர் அந்த வார்த்தைய எப்படி என் வாயில போட்டாருன்னு எனக்கு இன்னைக்கு கூட ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா எனக்கு பைபிள் தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஆர்கியூமென்ட்ல இயேசு தான் கடவுள் அவன் சொல்றான். அது மட்டும் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு வார்த்தையா புடிச்சுக்கினேன். அப்போ அங்க போய் சொல்றேன், அந்த சர்ச்சுக்கு வெளிய நின்னு அழுதுனே இயேசுவ பார்த்து சொன்னேன், "இயேசுவே, எங்க அப்பாவ காப்பாத்துனா உன்ன மட்டும் கும்பிடுவேன். எங்க அப்பாவ காப்பாத்துனா உன்னையும் கும்பிட மாட்டேன்னு" சொல்லிட்டேன். அது எப்படி சொன்னேன்னு எனக்கு இன்னைக்கும் தெரியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல எங்க அப்பா அதுக்கப்புறம் 25 ஆண்டுகள் ஜீவனோடு இருந்தார். ஹல்லேலூயா! தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 25 ஆண்டுகள் எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து, எங்க அப்பா எப்படி நாங்க ஒரு அனாதையா போக வேண்டிய சூழ்நிலையில கர்த்தர் வந்து எங்க அப்பாவுக்கு ஜீவனை கொடுத்து, எங்க எல்லாருடைய திருமணத்தையும் கண்டு ஒரு ஒரு பூரண வயதில் எங்க அப்பா மரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்படி கடந்து கொண்டு போன காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து எனக்கு வந்து பைபிள் தெரியாது. அப்பவும் எனக்கு பைபிள் தெரியாது. ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன். இயேசுகிட்ட போய் ஒரு டீல் விடுறேன். எங்க அப்பாவ காப்பாத்துனா உங்கள மட்டும் கும்பிடுவேன்னு சொல்லிட்டு, அந்த டீல்ல கீழ்ப்படிஞ்சேன். எங்க அப்பாவ காப்பாத்துனா உங்கள மட்டும் கும்பிடுவேன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, அந்த நாள்ல இருந்து எந்த விக்கிரகத்தையும் நான் வணங்கல. ஆனா, இயேசுவையும் வணங்குவேன். எப்படி வணங்குவேன்னா, யோவான் 14:14 சொன்னது போல, "என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்" அவர் சொன்னது போல, அவர எல்லாம் கேட்பேன். கேட்கிறதெல்லாம் இயேசு குடுப்பார். ஸ்கூல் லீவ் வேணுமா? லீவ் குடுத்துருவார். காலேஜ் லீவ் வேணுமா? லீவ் குடுத்துருவார். நான் என்னெல்லாம் ஜெபிக்கிறேனோ கர்த்தர் வந்து அதுக்கெல்லாம் வந்து எனக்கு பதில் குடுத்துருவார். ஆனா எனக்கு பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பயங்கர ஃபெய்த் விசுவாசம் வந்து எனக்கு வேற லெவல்ல அந்த விசுவாசம் வளர்ந்தது. ஏன்னா, நம்ம கேட்கிறதெல்லாம் ஒரு தேவன் குடுக்கிறாருன்றது அந்த விசுவாசம் பயங்கரமா வளர்ந்த பட்சத்துல பார்த்தீங்கன்னா, புறஜாதிகள் மத்தியில பைபிள் வசனம் தெரியாம விசுவாசத்த வச்சே நான் வந்து பயங்கரமான சாட்சியா இருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு முறை என்னுடைய மோதிரம் ஒண்ணு தொலைஞ்சு போச்சு. என்னுடைய கையில போட்ட மோதிரம் தொலைஞ்சு போச்சு. எங்க வீட்ல ரெஸ்ட் ரூம் அது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். அங்க எங்க டெனன்ட் ஒருத்தர் வந்து அந்த மோதிரத்த வந்து எடுத்துட்டு போயிட்டு அவர் வீட்ல வச்சுட்டார் போல எனக்கு தெரியல. காணாம போன மோதிரத்த வந்து தொலைஞ்சதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுடைய அம்மாகிட்ட சொன்னேன். இது மாரி ஆன்ட்டி என்னுடைய மோதிரம் தொலைஞ்சு போச்சு. அவங்க சொல்றாங்க அப்போ, "அப்பா புள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைக்கலாம்ப்பா. உடைச்சா உனக்கு மோதிரம் கிடைச்சிரும்னாங்க" அப்போ. அப்ப நான் சொன்னேன் அவங்ககிட்ட, "ஆன்ட்டி இந்த மோதிரம் கிடைக்கலாம் கூட பரவால்ல. ஏன் இயேசு வந்து எனக்கு முக்கியம். நான் கண்டிப்பா இந்த சாமிய கும்பிட மாட்டேன்." நான் சொன்னேன் இல்லீங்களா, உம்ம தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தைய கெட்டியா புடிச்சுக்கினேன். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போற நைட்டு போனா வந்து அந்த அங்கிள் வந்து அந்த மோதிரத்த எடுத்து வந்து குடுக்குறாரு. நான் காலைல போம்போது வீட்ல இல்ல. அவரு வீட்ல அந்த மோதிரத்த வச்சுட்டு போயிட்டு யாருக்கும் சொல்லாம. ஆனா நைட் நான் வீட்டுக்கு போகும்போது அந்த அங்கிள் அவரே வந்து மோதத்தை கொடுத்தாரு. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம ஆண்டவருக்காக நம்ம நிற்கும் பொழுது, நம்ம ஒருபோதும் இந்த பாடல்ல கேட்டது போல வெட்கப்பட்டு போவதே இல்ல. அந்த மோதிரத்த குடுத்தாரு. அந்த ஆண்டிகிட்ட போய் சொன்னேன், "பாருங்க, எங்க இயேசு வந்து மோதிரத்த குடுத்தாருன்னு" சொல்லிட்டு. அப்ப புறஜாதிகள் மத்தியில அப்ப நான் ஒரு சாட்சியா நிக்க ஆரம்பிச்சேன். 2வது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் பயங்கர கடவுள் பக்தர், இந்து கடவுள் பக்தர். அவர் சொல்றாரு, "இல்லப்பா, இயேசுவும் கடவுளு,
நாங்க கும்பிடுறது கடவுள் சொல்லிட்டு. அப்புறம் அவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணேன். இயேசு நாமத்தை சொல்றேன், நீ இப்போ எக்ஸாம் அவர் கரெக்டாக வந்து ஃபார்மசி படிச்சிருந்தார். அப்போ இது மறக்கவே முடியாது. நல்லா அவர் தான் சொன்னாரு, எந்த எக்ஸாம்ல வந்து நீ ரொம்ப குறைவா எடுப்பேன்னு நினைக்கிறேன்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நான் ரொம்ப குறைவா எடுப்பேன்டா அப்படின்னாரு. எக்ஸாம் எழுதுறது அவரு, குறைவா எடுப்பேன்னு சொன்னது அவரு. நான் அவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணேன், இயேசு நாமத்தை சொல்றேன், இந்த சப்ஜெக்ட்ல நீ அபோவ் 70 மேல எடுப்பேன்னு சொன்னேன். இயேசுவின் நாமத்தை 70% மேல எடுத்தாருங்க. நான் எழுதாத பரீட்சை, அவர் எழுதுன பரீட்சை, அவருக்கே நம்பிக்கை இல்லாத பரீட்சை. ஆனா நான் நம்பின இயேசு அவரை கைவிடல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புறஜாதிகள் மத்தியில ஆண்டவனை ஒரு சாட்சியாக வைத்ததுக்கான ஒரு சாட்சிகள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்படி போயிருந்த என் வாழ்க்கையில ஆனா வந்து திரும்பவும் பாத்தீங்கன்னா இதேதான். இயேசுவை கும்பிடுவேன், இயேசுவை கேட்பேன், இயேசுவை வந்து எனக்கு செய்வார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கெட்ட கெட்ட பழக்கங்களும் இருந்தது. பேட் ஹேபிட்ஸ் எனக்கு. அந்த பேட் ஹேபிட்ஸ் மத்தியிலையும் நான் வந்து புறஜாதிகள் மத்தியில் இயேசு பத்தி பேசுவேன், அற்புதம் செய்வாரு. ஆனாலும் கூட ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாருன்னா, கரெக்டா வந்து என் வாழ்க்கையில ஆண்டவர் வந்து ஒரு சிருஷ்டியை அனுமதிச்சார். நீதிமொழிகள் 3:12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிருஷ்டிக்கிறது போல் கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிருஷ்டிக்கிறார் என்கின்ற வேத வசனத்தின் படி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சிருஷ்டியை கொடுத்தார். ஒரு எனக்கு ஒரு சோதனையை கொடுத்தார். எனக்கு சில நிந்தைகள் வந்தது, சில அவமானங்கள் வந்தது, ஜாப் இல்லாம ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1998 நான் சொல்ற காலகட்டம். ஜாப் இல்ல, அவமானம், நிந்த, ஒரு செப்பல் வாங்க கூட என்கிட்ட காசு இல்லை. உண்மையாலுமே சொல்றேன், ஒரு செப்பல் வந்து வாங்க கூட காசு இல்லாத ஒரு 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 சூழ்நிலையில இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து கொஞ்சம் என்னடா இப்படி நம்ம கஷ்டப்படுறோமே, எதை கேட்டாலும் தர இயேசு. இப்ப நம்ம வாழ்க்கையில என்ன, ஏன் இது நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இயேசுவை நான் தேட ஆரம்பிச்சேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1999 ஏசிய சர்ச்சுக்கு போனேன். ஒரு பிரதர் வந்து என்ன கூப்பிட்டுன்னு போனாரு. இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா 1993 ஒரு தடவை சர்ச்சுக்கு போனேன். அப்ப எப்படி போனா இதே மாதிரிதான். எக்ஸாம் டைம் ஏதோ எல்லாம் மறந்துட்டா மாதிரி இருந்தது. குப்பண்ணன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் எங்க வீட்டாண்ட இருந்தார். அவர் வந்து அந்த காலகட்டத்துல எங்க ஏரியால ரசிக்கப்பட்டவர். ஒரு இந்து குடும்பத்தில் எல்லாருமே குப்பம் கிருஷ்ணா மாயிட்டோம், குப்பம் கிருஷ்ணா மாட்டோம் எங்க ஏரியாவில் சொல்லுவாங்க. சரி, இந்த அண்ணன் கிட்ட போய் நம்ம கேட்கலாமே, நம்மளுக்கு எல்லாமே மறந்து போத, இவர் ஒரு கிறிஸ்டின் ஆச்சுன்னு சொல்லிட்டு 1993 இதை சொல்றேன். அப்போ அந்த அண்ணன் என்ன பண்ணா, இதே ஏசிய சர்ச்சுக்கு 1990 கொண்டு போறாரு. 1990 அந்த அண்ணன் கொண்டு போகும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்தில் புக்கியங்களை கொடுப்பேன்னு சொன்னார். முதலா ஆண்டவர் வந்து என் எக்ஸாமுக்கு மறதி வரும்போது கொடுத்த வாக்கு இதுதான். அப்போ வந்து ஏதோ ஆண்டவர் உடைக்கிறேன்றாரு, ஏதோ தரங்குறேன்றாரு, கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு தான் ப்ரே பண்ணிட்டு போனேன். இயேசு நாமத்தை சொல்றேன், அந்த எக்ஸாம்ல வந்து எங்க கிளாஸ்ல 80% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்க. நான் வந்து அபோவ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்படிதான் ஆண்டவர் நடத்தின்னு போனார். நடத்தின்னு போற காலகட்டத்தையும் கூட பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து எனக்கு நான் சொன்னதுதான், கெட்ட பழக்கம் இருந்தது, நல்லா ஜாலியா இருப்பேன். ஆனா இயேசுவை யூஸ் பண்ணுவேன், இயேசு நாமத்தை யூஸ் பண்ணுவேன். ஆனாலும் கூட நான் சொன்னது போல, இது முன்னாடி சொன்னது போலவே 1990 ஆண்டவர் வந்து தகப்பன் தான் நேசிக்கிற மகனை சிருஷ்டிக்கிறது போல என்னை சிருஷ்டிக்க ஆரம்பிச்சார். அப்போதான் வந்து என்னை விட்டு ஆண்டவர் கொஞ்சம் தூரமா போன மாதிரியும், என்னுடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. என்ன இது, ஜபத்துக்கெல்லாம் பதிலே வரலையே, நம்ம எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு இயேசு. இப்ப புதுசா வந்து நமக்கு எதுவுமே கிடைக்கலையே பொழுதுதான் பாத்தீங்கன்னா 1999 திரும்பவும் அதே ஏசிய சர்ச்சுக்கு போனேன். ஏசிய சர்ச் வந்து ஒஷவாக்கத்துல இருக்குது. அதுதான் இப்ப நான் போறேன். என்னுடைய பேரண்ட் சர்ச், அந்த சர்ச் தான் போயிட்டு இருக்கேன். அங்க வந்து போறேன், சரியான கூட்டம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000-20,000 ஜனங்கள் இருக்கிற ஒரு சபை அது. அங்க நான் ஒரு இடத்துல நின்று விட்டு அழுதுருவேன். அழுகுற மாதிரி நின்றுட்டு இருக்கேன். அப்போ பாஸ்டர் சாம் சுந்தரையா, ஒரு அருமையான தேவ மனிதர், புல்பிட்ல இருந்து, அப்போ எனக்கு அவர் பேர் தெரியாது, அவர் யாரும் தெரியாது, புல்பிட்ல சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, நம்ம இவ்வளவு துக்கத்தோட வந்திருக்கிறோம், அவமான நிந்தியோட வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எனக்கு செஞ்ச ஆண்டவர், எனக்கு அற்புதங்கள் செஞ்ச ஆண்டவர் என்னோட பேசுறத ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணது அப்பதான். அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுவது, அதை பிடிச்சி தேம்பி 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 அழுதேன். நீங்க நம்ப மாட்டீங்க, சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன பாக்குறாங்களா பாக்கல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நான் தேம்பி தேம்பி அழுதேன். ஏன்னா எவ்வளவு அன்பான தேவன், என் துக்கம் சந்தோஷமா மாற சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அழுதேன். இயேசு நாமத்தை சொல்றேன், அந்த நாள் தான் நான் ரொம்ப துக்கப்பட்ட நாள். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் துக்கப்படுத்த விடவே இல்லை. கர்த்தருடைய கிருபையில நான் வந்து அந்த 1999 வந்து ஆண்டவர் பேசும்பொழுது, இந்த ஆண்டவர் பேசுற தெய்வம், இவர் அற்புதம் செய்யற தெய்வம் மட்டும் அல்ல, கூப்பிட்டா பதில் அளிக்கிற தெய்வம் மட்டும் இல்ல, நம்மோட இடைப்படுகிற தெய்வன்றதை அந்த நாள்ல தான் உணர்ந்தேன். 1990 வந்து நான் வந்து அழுதுனே போனேன் இயேசு கிட்ட, எங்க அப்பாவை காப்பாத்தினா உன்னை மட்டும் கும்பிடுவேன்,
எங்க அப்பாவை காப்பாற்றணும் உண்மை கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா 1990லேருந்து 1999 வரைக்கும் இந்த இயேசுவை வந்து நான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். போவேன், கேட்பேன், குடுப்பாரு. போவேன், கேட்பேன், குடுப்பாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இயேசு ஒரு காலகட்டத்தில என்ன நேசிக்கிற இயேசு, அவர் கிட்ட நான் வரணும்னு எதிர்பார்த்து கொஞ்சம் சிருஷ்டிகள குடுத்தார். 1999ல உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தையை கொடுத்து, என்னை ஆற்றி, தேற்றி அவர் நெருங்க செஞ்சார். இப்படியே வந்து என் வாழ்க்கையில 1999லேருந்து தொடர்ந்து நான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன். 1999லேயே ஞானஸ்தானம் எடுத்தேன். நானும் என் மனைவியும் இருவரும் சேர்ந்து அதே வருஷத்துல ஞானஸ்தானம் எடுத்தோம். அந்த 1990ல பார்த்தீங்கன்னா, இதான் ஜாப் இல்ல, அவமானம், நிந்தைகள் மத்தியில இருக்கும் பொழுது, கோல்ட் கம்ப்யூட்டர் சென்டர்ன்ற ஒரு கம்பெனில வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. இந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு வா, நான் வந்து உனக்கு ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. நான் வந்து ரொம்ப இவரு ரெஸ்யூம் தான் என்கிட்ட கேட்டாரு. ரெஸ்யூம் கேட்கும்போது நான் என்ன பண்ணேன், ரெஸ்யூம் தானே கேட்கிறாரு இவரு. நம்ம ரெஸ்யூம் குடுக்கலாம்னு சொல்லிட்டு, நான் அப்படியே ஒரு பரட்ட தல, சுருட்ட முடி, அப்படியே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண கூட ஞாபகம் இல்ல. இவர் நேர்ல போய் சும்மா குடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு, ஸ்ட்ரெயிட்டா அந்த நண்பருடைய ஆஃபீஸ்க்கு போனேன். ரிசப்ஷன்ல உட்கார்ந்துருக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, என்ன யோசிச்சாருன்னு தெரியல. டைரக்ட்டா போயிட்டு என்ன இன்டர்வியூ ரூம்ல உட்கார வச்சுட்டாரு. அந்த ஜிஎம் மிஸ்ஸஸ் உமா பெஞ்சமின் அவங்க பேரு. ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் நான் போறேன். போகும்பொழுது தலைய வாரல, ஃபேஸ் வாஷ் பண்ணல, ரப்பர் செருப்பு, ரொம்ப கேவலமா அந்த தகுதியே இல்லாத ஒரு ட்ரெஸ், தகுதியே இல்லாத அப்பியரன்ஸோட நான் நேர்ல போயிட்டு அந்த அம்மா இதுக்கு சொல்றேன் இவகிட்ட, "என்ன யுவராஜ், நீ வந்து இப்படி நான் இன்டர்வியூலாம் வரல யுவராஜ். நீ போய் உட்காருடா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டாரு. என்னடா இப்படி சொல்றான்னு சொல்லி சரி போய் உட்காந்துட்டேன். அந்த அம்மா என்ன வந்து கூனி குறுகுற மாரி பார்த்தாங்க. மேல இருந்து கீழ பார்த்துட்டு, "ஆர் யூ கமிங் ஃபார் தி மார்க்கெட்டிங் ஜாப்?" அப்படின்னாங்க. என்ன பார்த்து இப்படி தான் கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு இங்கிலீஷும் சரியா வராது. "எஸ் மேடம்." "ஓகே நீ போ, நான் உன்ன கூப்பிடுறேன்னு" சொன்னாங்க. இப்படியே சொன்னாங்க. "நீ போ, நான் சொல்றேன்னு" சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. என் நண்பர் மேல எனக்கு பயங்கர கோவம். என்ன நம்மள இப்படி அவமானப்படுத்திட்டானேன்னு சொல்லிட்டு, சரி அப்ப என்னடா டைரக்ட்டா போய் இப்படி உட்கார வச்சுட்டியா இந்த இன்டர்வியூல, ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்க்கு வந்து நான் இது மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல போனா என்னடா ஆகுதுன்னு அவன் அப்படியே ஒரு மாரி ஒரு சர்க்காஸ்டிக்கா சிரிச்சுட்டு என்ன அனுப்பிட்டான். இப்ப எனக்கு என்ன பண்ணேன், ஸ்ட்ரெயிட்டா அப்ப வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு பாஸ்டர் அருள்ராஜ் சொல்லிட்டு ஒரு ஐயாவோட ஊழியம் எங்க சபையில நடக்கும். ஸ்ட்ரெயிட்டா போனேன், முடிய வெட்டினேன், குளிச்சேன், ஸ்ட்ரெயிட்டா சபைக்கு போனேன். ஆண்டவரே இந்த ஜாப் எனக்கு தரணும். இந்த ஜாப் எனக்கு தரணும். ஏன்னா இதான் எனக்கு சேலஞ்ச். தகுதியே இல்லாம போனேன். தகுதியே இல்லாம நின்னேன். இந்த ஜாப் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட நான் கேட்டேன். திரும்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா என் நண்பர் கால் பண்ணாரு. "யுவராஜ் நீ வா, ஜாபுக்கு வான்னு" சொல்லிட்டு என்ன திருப்பி இட்டுன்னு போனாரு. அப்போ இந்த ஜிஎம் வந்து லீவ்ல இருக்கிறாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு வரல. லீவ்ல சாரி அவங்க வந்து கல்கட்டால ஒரு ஒர்க்குக்காக போயிருந்தாங்க கம்பெனி விஷயமா. 1 மாசமா வரல. 1 மந்த் தான் இந்த வேலைக்கு நான் போயின்னு இருக்கேன். இவன் பாட்டு வந்து எனக்கு நீ இந்த வேலைக்கு செய், இந்த வேலைக்கு செய் எல்லாம் மாத்தி கத்து குடுத்தான் போயிட்டே இருக்கேன். 1 மந்த் பொறுத்து அந்த மேடம் வராங்க திருப்பி. ஆஃபீஸ்க்கு வந்த உடனே என்னோட அட்டெண்டன்ஸ்ல இருந்து என் பேர தூக்கிட்டாங்க மேடம். அட்டெண்டன்ஸ்ல இருந்து என் பேரையே தூக்கிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த மேடம் திருப்பி நான் இவங்ககிட்ட சொல்றேன், "யுவராஜ் என் பேரையே தூக்கிட்டாங்க. யுவராஜ் நீ வா" அப்படின்றான். அவன் சொல்றான், "இல்ல, இல்ல, இல்ல நீ போ" அப்படின்றான். அவன் என் மேனேஜரு, அவங்க ஜிஎம் இவன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறான். ஆனா இவன் என் கூட வரல. சரி நான் விசுவாசத்தோட போனேன் அந்த மேடம் கிட்ட. "மேடம், என்னங்க மேடம் சொல்லுங்க மேடம். உன்னை யார் வேலைக்கு எடுத்தது? நீ எப்படி வேலைக்கு வந்த?" அப்படின்னு இதுதான் முதல்ல கேட்டாங்க. நான் சொன்னேன், "மேடம் நான் ஒரு வேலைய விட்டுட்டு இப்ப இங்க வந்திருக்கிறேன். என்ன இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு" கேட்டேன். இப்ப நீ என்ன சொல்ல வரன்னு என்ன அவங்க கேட்டாங்க. எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் டைம் தாங்க. நான் நான் என்ன ப்ரூவ் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க சொல்லி டைரக்ட்டா அவங்ககிட்ட ஓப்பனாவே பேசினேன். அந்த அம்மா என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஓகே நான் உனக்கு 3 மந்த்ஸ் டைம் தரேன். நீ வந்து உன் ஜாப கன்டின்யூ பண்ணுனாங்க. 3 மந்த்ஸ் கரெக்ட்டா டைம் குடுத்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ புடிச்சு, அந்த கம்பெனில என் நண்பன் வந்து அந்த கம்பெனி விட்டு போயிட்டாரு. அந்த என் நண்பனுடைய ஸ்தானத்துக்கு நான் போயி, அந்த மேடம் வந்து அந்த கம்பெனிய விட்டு அவங்க ரிசைன் பண்ணும்பொழுது, அவங்க ரிசிக்னேஷன் முன்னாடி நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன எவ்வளோ அவமானப்படுத்துனாங்களோ அந்த மேடம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ரிசிக்னேஷன் முன்னாடி என் பர்த்டே வருது. என் பர்த்டேக்கு ஒரு ஷர்ட்ட கிஃப்ட்டா குடுத்து, என்ன அப்ரிஷியேட் பண்ணிட்டு, அவங்களும் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. ஏன் இத சொல்றேன்னா, தகுதியே இல்லங்க அந்த ஜாப்க்கு. உண்மையாலுமே கொஞ்சம் நெனச்சு பாருங்க. மார்க்கெட்டிங் ஜாப்க்கு ஒருத்தர் ரப்பர் செருப்போட, பரட்ட தல, சுருட்ட முடி, முகத்த கூட கழுவாம போயி, ஆனா அந்த ஜாப்ல நான் நின்னு, ஜெயிச்சு, இயேசுவின் நாமத்துல அங்க ஒரு சாட்சியா இருந்தேன். தேவனுக்கே மகிமை உண்டாகாது. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இத கேட்டுன்னுருக்கிற யாரா இருக்கட்டும், உங்க ஜாபா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இயேசு உங்க கூட இருந்தார்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அங்க ஒரு சாட்சியா வைப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இப்படி போய் இந்த காலகட்டத்துல 2001ல எனக்கு மேரேஜ் நடந்தது. கர்த்தருடைய கிருபையில எனக்கும் என் மனைவிக்கும் மேரேஜ் நடந்தது. வாழ்க்கை ஒரு நல்லபடியா போய்க் கொண்டிருந்தது. 2002ல எங்களுக்கு ஒரு பையன் பொறந்தான். என் பையன் பேரு சுஷில். அவன் வந்து 2002 டிசம்பர் 15ஆம் தேதி பிறந்தான். அவன் பிறக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்க ஒய்ஃப்க்கு வந்து 2, 3 மாசம் குழந்தை தள்ளி போச்சு.
எங்க குடும்பத்தார் இந்துஸ்ன்றதெல்லாம் சொன்னா, எங்க அம்மா குழந்தை தள்ளி போகுதுப்பா. நாம வந்து திருத்தணி சும்மா எங்க கூட வா. திருத்தணி சும்மானாவது வா. உனக்கு குழந்தை பொறக்கும். இதே தான் சொன்னேன். எனக்கு குழந்தையே பொறக்கலாம்னு பரவால்ல. நான் திருத்தணிக்குலாம் வர முடியாது. நான் இயேசுவ தான் கும்பிடுறேன் அப்படின்னு. எங்க வீட்ல விட்டுட்டாங்க. கர்த்தர் அதுலயும் என்ன வெட்கப்படுத்தல. அதே காலகட்டத்துல ஒரு 2 மாசத்திலேயே என் மனைவி கன்சீவ் ஆனாங்க. 2002ல என் மகன் பிறந்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஏன் இத சொல்றேன்னா, ஜாப் இல்லையா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. குழந்தை இல்லையா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. எது இல்லைனாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தாருன்னா, அது அது தானா வரும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்படி போய் கொண்டிருந்த காலகட்டத்துல 2005ல வந்து ஜாப்லாம் ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டேன். 2005ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்தவன் வந்து புதுசா வந்து என்ன பண்ணேன்னா வந்து எல்ஐசி ஏஜென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு எல்ஐசி மேல ஒரு தாக்கம் வந்தது. அப்போ என் மனைவி கிட்ட சொல்றேன், நான் வந்து எல்ஐசி ஏஜென்ட் ஆகப் போறேன் பிரியான்னு சொன்னேன். என் ஒய்ஃப் சொன்னாங்க, இல்ல நீங்க எல்ஐசி ஏஜென்ட்லாம் ஆகக்கூடாது. நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனல்ல இருக்கிறோம். நீங்க எல்ஐசி ஏஜென்ட் ஆகக்கூடாது. புரியல, எல்ஐசி ஒரு நல்ல ப்ரொஃபஷன் தானே அப்படின்னு சொன்னாங்க. இல்ல வேணாம். ஆனா அப்ப நான் சொன்னேன், இல்ல நான் கர்த்தருடைய சித்தம் கேட்டேன். ஆண்டவர் திட்டவட்டமா சொன்னா நீ எல்ஐசி ஏஜென்ட் ஆக சொன்னார் சொல்லிட்டு. அப்ப என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, நீ எல்ஐசி ஏஜென்ட் ஆகு. ஆனா வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் உன்னை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் யாரையும் நீ ஏஜென்ட்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், ஓகே அதெல்லாம் நீ சொல்லவே தேவையில்ல. எனக்கு தேவை ஆண்டவர் சொல்லிட்டா நான் தைரியமா ஏஜென்ட் ஆகுறேன்னு சொன்னேன். 2005ல நான் எல்ஐசியில ஏஜென்ட் ஆனேன். இப்போ 2026 21 வருஷங்களா எல்ஐசியில இருக்கிறேன். இந்த தொழில்லயும் அவருடைய சித்தம் கேட்டு செஞ்சதால வெட்கப்படுத்தாம ஆண்டவர் இப்ப வந்து சேர்மன் கிளப் மெம்பரா எல்ஐசியில இருக்கிறேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எலைட் கிளப் மெம்பரா இருக்கிறேன். நேஷனல் இன்சூரன்ஸ்ல இருக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த எல்ஐசி ஏஜென்ட்டா இருந்து இந்த காலகட்டத்துல கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்ததால, அவரு சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது பாத்தீங்கன்னா, எவ்வளவோ அற்புதங்கள, அடையாளங்கள நான் சந்திச்சேன். எவ்வளவோ உயர்வுகள சந்திச்சேன். ஆண்டவர் பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல என் லைஃப குடுத்தாரு. அதாவது ஜாப் எனக்கு என் ஜாப், என் இஷ்டம். நான் எப்ப வேணா போலாம், எப்ப வேணா வரலாம். அது மட்டும் இல்லாம நல்ல நல்ல கிளையண்ட்ஸ். ஆண்டவர் வந்து எனக்கு இந்த எல்ஐசில பணத்த மட்டும் குடுக்கல, நல்ல நல்ல ஜனத்தையும் குடுத்தாரு. ஏன் இத சொல்றேன்னா, ஆண்டவர் ஒரு வேலைய செய்ய சொல்றாரா, கர்த்தர் சித்தத்த கேட்டு நம்ம செய்யும் பொழுது, அந்த ஜாப்ல வந்து நம்மளுக்கு ஆண்டவர் முதல்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவர் சித்தம் செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா போக போக தான் தெரியும் அவர் சித்தத்த செஞ்சா அதுக்கான ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தொழிலுக்கு வந்து கர்த்தருடைய கிருபையில எவ்வளோ ஆத்மாக்கள வந்து நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்துல வழிநடத்தினேன். எத்தனையோ ஆத்மாக்களுக்கு எனக்கு சுவிசேஷத்த சொல்ல முடிஞ்சது. எத்தனையோ ஆத்மாக்கள் நான் சொல்றது ஆண்டவருடைய வார்த்தைய கேட்கறாங்க. ஸோ இந்த இந்த தொழில் கர்த்தர் குடுத்த தொழில்ல தான் இந்த தொழில்ல வந்து நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்படி போய் இந்த காலகட்டத்தில 2005ல எல்ஐசில ஏஜென்ட் ஆனது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, 2005ல வந்து பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா வந்து ஒரு நாள் சர்ச்சில சொன்னாரு. நீங்கலாம் வீட்ல ஜெபக்குழு ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வாஞ்சை 2005ல எனக்கு ஏற்பட்டு, ஐயா எங்க பாஸ்டர் ஐயாவுடைய தலைமை பதவியுடைய கீழ்ப்படிதலுக்கு ஏற்ப 2005ல எங்க வீட்ல ஒரு ஜெபக்குழுவ ஆரம்பிச்சோம். அந்த ஜெபக்குழு ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2 பேர் காரணம். ஒண்ணு எங்க பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா. 2வது நம்ப டேவிட் வெங்கட் பிரதர் சொன்னது போல அவருடைய கசின் சீனிவாசமூர்த்தி பிரதர். ஏன்னா சீனிவாசமூர்த்தி பிரதர் வந்து என் மனைவியோட ஒண்ணா ஒர்க் பண்ணவங்க. அந்த பிரதர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மீட் பண்ணும்போது தான் வந்து, "நீ எப்போ எதுனா ஊழியம் செய்ய போற?" நான் சொல்லுவேன், "பிரதர் இன்னும் டைம் இருக்கு பிரதர். நான் ஊழியம் செய்யறதுக்கு இன்னும் டைம் இருக்குன்றத நான் சொல்லுவேன்." அப்போ அவங்க சொல்லுவாங்க, "இல்ல, இல்ல. இதுக்கு டைம்லாம் கிடையாது ஊழியம் செய்யறதுக்குலாம். இந்த வயசுல ஊழியம் பண்ணாம, நீ எந்த வயசுல ஊழியம் பண்ண போறன்னு?" கேட்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த உந்துதல், எங்கள் பாஸ்டர்யாவுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு 2005ல நாங்க வந்து ஜெபக்குழு ஆரம்பிச்சோம். கர்த்தருடைய கிருபையில ஜெபக்குழு ஆரம்பிச்சு இந்த வருஷத்தோட 21 வருஷங்கள் ஆகுது. நாங்க ஜெபக்குழு ஆரம்பிக்கும்போது மொத்தமே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் தான். நானு, என் மனைவி, எங்க மாமியாரு, அதிகபட்சம் டேவிட் சாமுவேல் பிரதர். ஏன்னா பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எல்டர். டேவிட் சாமுவேல் பிரதர் வந்து எங்களுடைய எல்டர். அவரு வந்து இன்ன வரைக்கும் இந்த 21 வருஷமா எங்க கூட இருக்கிறாரு. அவரோட தான் அந்த ஊழியத்த நாங்க நடத்துறோம். அப்போ பிரதரும் நாங்க 4 பேர், 5 பேர் இருப்போங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியத்துல ஒரு 35லிருந்து 40 பேர் வந்து அந்த ஊழியத்துல எங்களோட இருக்கிறாங்க. எத்தனையோ ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க. கர்த்தருடைய கிருபையில வந்து எவ்வளவோ அற்புதங்களையும், அடையாளங்களையும் காண்றாங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்படி காலம் கடந்து போகும்போது 2005லேயே பாஸ்டர் பாலசுந்தரம் சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரருடைய ஐக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அவருடைய இது பார்த்தீங்கன்னா, ஏன் இத நான் சொல்றேன்னா, நம்ம காலகட்டத்துல நம்ம வாழ்க்கை பயணத்துல இயேசு நம்மோட வரும்போது யாரெல்லாம் நம்ம வாழ்க்கை பயணத்துல கடந்து நம்மளோட வராங்களோ நம்ம அவங்களையும் கண்டிப்பா நினைவு கூரணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, முதல்ல சாம்சன் ஐயா, குப்ப அண்ணன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டேவிட் பிரதர் வந்து எங்க குடும்பத்துல வந்து லீட் பண்றாரு ஊழியத்த. பிரதர் மூர்த்தி பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து தூண்டுறாரு. "என்ன எந்த வயசுல போய் ஊழியம் பண்ண போற? அப்ப வயசான காலத்துல போய் ஊழியம் பண்ணணும்னு" சொல்லி என்ன ஒரு கிண்டல் பண்ணி 2005ல ஊழியத்த வந்து அவரு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஊக்கத்த குடுத்தாரு. அந்த காலகட்டத்துல டேவிட் பிரதர் வந்து பாஸ்டர் பாலசுந்தரம்னு சொல்லிட்டு ஒரு ஐயா வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த ஐயா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா, "காலையில எழுந்து ஜெபிக்கணும். அதிகாலையில எழுந்து ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். இத்தன ஸ்தோத்திரம் சொல்லணும். மத்தவங்களுக்காக ஜெபிக்கணும்.
மத்தவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி பொருத்தனை பண்ணணும். இதெல்லாம் அவர் சொல்ல சொல்ல இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு கேட்க கேட்க பார்த்தா வாழ்க்கையில வந்து ஸ்தோத்திரம் சொல்லும்போது பயங்கர மிராக்கிள்ஸ். நெறைய ஸ்தோத்திரம் சொல்லும்பொழுது, ஆண்டவர் நெறைய அற்புதம் செய்றாரு. மத்தவங்களுக்காக ஜெபிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்பொழுது, அவங்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இயேசு நாமத்துல சொல்றேன். நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, முதல் வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு இன்னும் மேம்படும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெங்கட் பிரதர் மாரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து யுஎஸ்ல இருக்கிறார். ரவின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் ரவின்னு சொல்லிட்டு ஒருத்தரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டுப்பேன். அவங்களுக்கெல்லாம் ஜெபிப்பேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டுப்பேன். அவங்களுக்கெல்லாம் ஜெபிப்பேன். குழந்தை பொறக்காதவங்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டுப்பேன். அவங்களுக்கெல்லாம் ஜெபிப்பேன். இப்படி நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது, இந்த ரவிக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்போது யோசிக்கிறேன். ரவிக்கு வந்து இப்ப ரவியும் நானும் ஒரு கான்டாக்ட்லயே இல்ல. அவரு எங்கேயோ யுஎஸ்ல இருக்கிறாரு. அப்போ இந்த Zoom கிடையாது. பெரிய கான்டாக்ட்ஸ்லாம் கிடையாது. நான் சொல்றது 2005, 2006 காலகட்டத்தில. நான் ஜெபிச்சுன்னு இருக்கிறேன். ஆனா ரவிக்கு நான் திடீர்னு ஒரு நாள் யோசிக்கிறேன். ரவிக்கு வந்து நம்ம ஜெபம் தெரியுமா? ரவிக்கு ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு. ஆனா வெளிநாட்டுல இருக்கிறாரு. நான் இவருக்காக ஜெபிக்கிறேன். கான்டாக்ட்ஸ் இல்ல. 2 பேருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல. ஆனா ஜெபிச்சுன்னே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ரவி கால் பண்றாரு. 2009லயோ 10லயோ திடீர்னு நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ரவி கால் பண்றாரு. இது மாரி குமாரசாமி சொன்னான்டா, "என்ன நீ எல்ஐசில இருக்கிறியாமே?" அப்படின்னான். "ஆமா ரவி, நான் எல்ஐசில இருக்கிறேன்" அப்படின்னேன். "ஏய் நான் உன்ன வந்து நான் அவன மீட் பண்ணணும்" அப்படின்னாரு அவரு. "ஓகே ரவி, மீட் பண்ணலாம்" அப்படின்னேன். நானும் ரவியும் என்ன பண்ணோம், குமாரசாமி வீட்டாண்ட போயிட்டு அவர மீட் பண்றேன். நான் ஏன் இத சொல்றேன்னா, நம்ப வெளிநாட்டுல இருக்கிறாங்க, உள்நாட்டுல இருக்கிறாங்க, எங்க இருந்தாலும் மத்தவங்களுக்காக ஜெபிக்கும்போது என்ன நடக்குது பாருங்க. நான் சந்திக்கல. நான் சிந்திக்கிறேன். என்ன சிந்திக்கிறேன்னா, இவனுக்காக நம்ம ப்ரே பண்றோமே, இவனுக்கு இது தெரியக்கூட தெரியாத. இவன நம்ம மீட் பண்ணுவானே மீட் பண்றேன் அவர. கரெக்ட்டா மீட் பண்றேன். 2010லயோ 11லயோ மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன கூப்பிட்டுங்க ஒரு பெரிய செக் எல்ஐசி குடுத்தாரு எனக்கு. எல்ஐசி ஒரு பெரிய செக் குடுத்து, ஒரு பாலிசிய குடுத்து என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு. ஏன் இத சொல்றேன்னா, நம்ம மத்தவங்களுக்காக ஜெபிக்கும்போது நம்ம அவங்கள மீட் பண்றோம், மீட் பண்ணல, பார்க்கிறோம், பார்க்கல, பழகல. ஆனா கர்த்தர் அத பார்க்கிறார். பார்த்து அந்த உறவ மேம்படுத்துறார். அந்த ரவி 2010ல என்னோட நெருக்கமான ரவி இன்னைக்கும் என்னுடைய தொடர்புல இருக்கிறாரு. எல்ஐசினால என்னோட தொடர்புல இருக்கிறாரு. போன வாரம் இந்தியாவுக்கு வந்துட்டு ஜனவரி மாசம் திரும்பி போனாரு. ஊருக்கு போகும்போது கூட அவர மீட் பண்ணேன். ஏன்னா ஒரு ஜெபம் மத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த விஷயத்த நான் கத்துக்கினது யார்கிட்டனா, பாஸ்டர் பாலசுந்தரம் ஐயா கிட்ட தான் கத்துக்கினேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மத்தவங்களுக்காக நம்ம நெறைய ஜெபிக்கணும். மத்தவங்களுக்காக நம்ம நெறைய பொருத்தன ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் குடுத்தாங்கன்னா, வெறும் ப்ரே பண்றது இல்லாம, அவங்களுக்காக ஒரு பொருத்தன ஸ்தோத்திரம் நம்ம பண்ணணும். நான் ஒரு 1000 ஸ்தோத்திரம் அந்த ஆத்மாக்காக சொல்றேன் ஆண்டவரே. அந்த ஆத்மாவுடைய பிரச்சனை நீங்க விடுதலை தாங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாவே அந்த ஆத்மாவுடைய பிரச்சனை விடுதலை தருவாரு. அந்த ஆத்மாவுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை தர்றது மட்டும் இல்லாம, அந்த ஆத்மாவுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்த தருவாரு. அந்த ஆத்மாவ ரட்சிக்கப்படாத ஆத்மாவ வந்து அந்த ஆத்மாவ ஆண்டவர் ரட்சிப்புல நடத்துவாரு. எங்க வீட்டுக்கு எதிர் வீட்ல ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்க பேரு கோமலீஸ்வரி. இவ்ளோ பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க. நான் காலையில என் பையன ஸ்கூல்ல விட்டு வர போகும்போது தான் பார்த்தீங்கன்னா, எங்க தெரு பேர் கந்தசாமி கோயில் தெரு. காலையில நான் கிளம்பி போகும்போது, அந்த அக்கா கேட்டா காலையில கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. இயேசு நாமத்த சொல்றேன். அந்த அக்காக்காக நான் டெய்லி ப்ரே பண்ணுவேன். ஆண்டவரே இந்த அம்மா ரட்சிக்கப்படணும். ரொம்ப நல்ல குணம். மத்தவங்களுக்கு உதவுற குணம் உள்ள ஒரு ஸ்திரீ அவங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா எவ்வளோ ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு 10 வருஷமா அந்த அக்காக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். 10 வருஷமா அந்த அக்காவ கூப்பிடுவேன். பிரேயர் மீட்டிங் எப்படா வருவாங்க, போவாங்க அப்படி போயிருந்தவங்க, திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாருப்பா, எப்ப நீ ஞானஸ்தானம் எடுக்க போற? நீ ஞானஸ்தானம் எடுக்க என்ன கேட்டுட்டே இருக்கிறாருப்பான்னு சொல்லி, இன்னைக்கு அவங்க ஞானஸ்தானம் எடுத்து, எங்க தெருவுல இருக்கிற ஒரு 5 ஆத்மாக்கள கர்த்தருக்குள்ள நடத்துறாங்க. அல்லேலூயா! தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஏன் சொல்றேன்னா, நம்ம மத்தவங்களுக்காக ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மத்தவங்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கணுங்க. மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, மத்தவங்களுக்காக நம்ம பொருத்தன ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, கர்த்தர் அந்த இடத்துல அசைவாடுவார். அல்லேலூயா! தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்படி என் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கும் பொழுது 2005ல ஊழியத்த ஆரம்பிக்கிறோம். 2005ல பாஸ்டர் பாலசுந்தரி தொடர்பு கிடைக்குது. 2007ல என் ஒய்ஃப் வந்து அமெரிக்காவுக்கு போனாங்க. கர்த்தருடைய கிருபையில ஒரு ஒரு தகப்பன் இல்லாம 10 வயசுலயே தகப்பன் இழந்த பெண் என் மனைவி. அப்பா இல்லாம பொறந்த பொண்ணு, வளர்ந்த பொண்ணு ரொம்ப ஏழ்மை, ரொம்ப கஷ்டம். ஆனா அதே சமயத்துல ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, என் ஒய்ஃப அவங்க மாமாலாம் கடைசியா வந்து ஒரு 2 செமஸ்டர் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாங்க. என்ஐடில படிச்சாங்க ஒய்ஃப். ஆனா அந்த படிப்புக்கு அவங்க மாமா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஏன் இத நான் சொல்றேன்னா, அந்த மாமா வீட்டுக்கு 2007 ஒய்ஃப் வந்து அமெரிக்கால போய் அந்த மாமாவ சந்திச்சாங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என் ஒய்ஃப் 2007ல ஜாயின் பண்ண கம்பெனி என்னன்னா, யுஎஸ்ல அவங்க வந்து சத்தியம்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. யுஎஸ்ல வந்து அவங்க வந்து டைரக்ட் எம்ப்ளாயி கிடையாது கம்பெனில.
அவங்க யூஎஸ்ல அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ல போனாங்க. அவங்க கான்ட்ராக்ட்ல ஜாயின் பண்ண கம்பெனி பேரு கூகுள். கூகுள் கலிஃபோர்னியால வந்து அ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணாங்க. ஏன் இத சொல்றேன்னா, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். ஒரு சாதாரண குடும்பத்தில பொறந்து என் மனைவி வந்து 2007ல அவங்கள யார் படிக்க வச்சாங்களோ, அவங்க வீட்டுக்கு போறாங்க அமெரிக்கால. எங்க எல்லாருமே வந்து ஒரு ஆசையா இந்த இந்த கம்பெனில வேலை கிடைக்காதான்னு நினைக்கக்கூடிய கம்பெனியான கூகுள்ல என் ஒய்ஃப் வந்து வேலை செஞ்சிருந்தாங்க. அப்போ வந்து இது இது ஆண்டுடைய சுத்த கிருபை. ஒரு சாதாரண குடும்பத்தில தகப்பன் இல்லாம பொறந்து, கர்த்தருடைய கிருபையில கூகுள்ல ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்ப கர்த்தர் என் மனைவிக்கு குடுத்தாங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கனவு வருது. அந்த யுஎஸ்ல என் ஒய்ஃப்ங்கும்போது நானும் என் பையனும் வந்து யுஎஸ் போயிருந்தோம். மே 2007 கலிஃபோர்னியாவுக்கு போயிருந்தோம். அப்போ H4 விசால நான் போறேன். என் பையனும் நானும் போயிருக்கோம். நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு நாள் நைட்டு அந்த அமெரிக்கால நைட் தூங்கி எழுந்தும்போது, கனவுல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பாஸ்டரையா என் மனைவிய கூப்பிடுறாரு. அவர் ரூமுக்கு. நான் வெளியில நிக்கிறேன். ரூம்ல இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபுடைய கழுத்துல வந்து நகையே இல்லங்க. நகை இல்ல. கழுத்து அப்படியே ஒரு வெற்றிடமா இருக்கு கழுத்து. நான் பார்த்தோனே ஒரு என்னடா இப்படி ஒரு சொப்பனம் நம்மளுக்கு வருதே! ஒய்ஃப் கழுத்துல நகை இல்லாம வருதே! என்ன இது பிரியா என் ஒய்ஃப் பேரு பிரியா, சண்முக பிரியா. பிரியாகிட்ட இத சொல்லலாமா? சொன்னா பிரியா நகைய எடுத்துரும். இந்தியா யுஎஸ்ல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இந்தியாவுக்கு போனா ஆல்ரெடி கிறிஸ்டியன் ஆனதுக்கே வீட்ல கொஞ்சம் மன வருத்தப்படுறாங்க. இப்ப நம்ம நகையெல்லாம் எடுத்துட்டா இன்னும் பெரிய இஷ்யூ ஆயிடுமே! எப்படி நகை எடுத்தா எப்படி அம்மா அம்மா இத எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கின்னு நீங்க நம்ப மாட்டீங்க. இயேசு நாமத்த சொல்றேன். கனவு கண்டேன். அப்படியே மைண்ட்ல நிக்குது. எழுந்து உட்காருறேன். நான் வந்து H4 விசால போனதால வேலைக்குலாம் போல. என் ஒய்ஃப் என் எதுர்க்க வேலைக்கு கிளம்பிருக்காங்க. தலைய வாரிக்கின்னு என் ஒய்ஃப் சொல்றாங்க, "ஆண்டவர் வந்து எனக்கு என்னன்னு தெரியலப்பா. நகைய எடு, நகைய எடுன்னு சொல்லினே இருக்கிறாருன்றாங்க." என்ன ஒரு ஒன்னஸ் பாருங்க. ஆண்டவருடைய கிருபை, அந்த ஒன்னஸ் இல்லன்னா அது நான் சொல்ல முடியுமா ஒய்ஃப் கிட்ட? இல்ல அவங்க ஏத்துக்க முடியுமா? ஏன் ஏன் இத சொன்னா நம்மளுக்குள்ள ஒரு ஒன்னஸ கர்த்தர் தருவார். அது எந்த விஷயமா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒன்னஸ கர்த்தர் தருவார். அப்படி என் மனைவிக்கு ஆண்டவர் வந்து அந்த ஒன்னஸ குடுத்த பொழுது, நான் ஒய்ஃப்க்கு சொன்னேன். இது மாரி பிரியா எனக்கும் கனவுல வந்து பாஸ்டர் வந்தாரு. உன் நகைய எடுக்க சொல்றாரு. ஆனா எனக்கு புரியல பிரியான்னு. என் ஒய்ஃப் உடனே கீழ்ப்படிஞ்சு அவங்க நகைய எடுத்துட்டாங்க. நகைய எடுத்துட்டோம். யுஎஸ்ல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நான் சொன்னது போல. இந்தியாவுக்கு வரோம். என் ஒய்ஃப் வந்து எங்க அம்மா, அப்பாவ பார்க்க போறாங்க. எங்க அம்மா பார்த்தோனே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னம்மா நகைலாம் எடுத்துட்டு நிக்கிற இப்படி? நம்ம என்னம்மா ஏதோ கிறிஸ்டியனா நீங்கோ, ஏதோ சர்ச்சுக்கு போனீங்கோ, ஏதோ வந்து பொட்டு எடுத்தா கொஞ்சம் தெரியலப்பா." அப்படியே அப்ரப்ட்டா காதுல, கழுத்துல எதுவுமே இல்லையேம்மா. நான் எப்படிம்மா என் மருமக இப்படி இருந்தா நான் வந்து சொல்ல முடியும்? எங்க அம்மா அழுதாங்க. அப்ப நான் சொன்னேன், "இல்லம்மா இயேசு தாம்மா ஃபர்ஸ்ட்டு. எதுவா இருந்தாலும் எங்களுக்கு அவர் தாம்மா ஃபர்ஸ்ட்டு. அத்த தாம்மா நீ கூட. அப்பாவுக்கு ஜீவன குடுத்தவர் இயேசு. நான் அப்பாவுக்காக தான் இயேசுகிட்ட வந்தோம்னா." எங்க அம்மா சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கண் கலங்குனவங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே துக்கமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இயேசு நாமத்த சொல்றேன். 1 வருஷம் பொறுத்து நானும் எங்க அம்மாவும் ஆட்டோல ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கோம். கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கும்போது எங்க அம்மா சொல்றாங்க என்கிட்ட, "உன் ஒய்ஃப் கிரேட்ரா" அப்படின்னாங்க. "என்னம்மா என் ஒய்ஃப் கிரேட்ன்னு சொல்றீங்க?" அப்படின்னு. "இல்லப்பா 33 வயசுல ஒரு பொண்ணு நகையெல்லாம் எடுத்துட்டு, நாங்கலாம் ஒரு பொட்டு நகை குடுத்து கஷ்டப்படுறோம். எல்லா நகையும் எடுத்துட்டு அந்த பொண்ணு இருக்கிறாளப்பா. வெரி கிரேட்ப்பான்னு சொன்னாங்க. அப்ப ஏன் இத சொல்றேன்னா, கர்த்தருக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யும்போது, நம்ம உற்றார் உறவினர் வந்து கலங்கலாம், வருத்தப்படலாம். அதெல்லாம் முக்கியமே கிடையாது. இயேசு தான் நமக்கு முக்கியம். எந்த வாயால வந்து அவங்க எந்த கண்ணால அவங்க கலங்குனாங்களோ, எந்த வாயால அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்களோ, அவங்களே சொன்னாங்க, "உன் ஒய்ஃப் கிரேட்ப்பான்னு" சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஆண்டவர் பெரியவர். அவருக்காக நிக்கும்போது, அவர் எல்லா இடத்துலயும் அவர் நமக்காக நிப்பாரு. நமக்காக அவர் செய்வாரு. ஏன்னா, அது அப்படி வந்து எங்க அம்மா வந்து சொன்னவங்க என்ன பண்ணாங்கன்னா, என் மனைவியுடைய வாழ்க்கை சாட்சிய பார்த்து, எப்போலாம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருதோ, அப்பலாம் என் ஒய்ஃப கூப்பிட்டு ப்ரே பண்ண சொல்லுவாங்கங்க. பக்கா இந்து லேடி எங்க அம்மா என் ஒய்ஃப கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "நீ வா பிரியா, நீ வந்து ப்ரே பண்ணு பிரியான்னு" சொல்லுவாங்க. அதே மாரி எங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஒரு சாட்சியா சொல்றேன். 2016ஆம் வருஷத்துல வந்து எங்க அம்மாவுக்கு வந்து கால் நடக்க முடியாம போயிடுச்சு. 2 காலுமே நடக்க முடியல. அப்போ வந்து எங்க அம்மா எங்க கூட 1 மாசம் எங்க வீட்ல இருந்தாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளும் வேலைக்கு போயிட்டு வந்தோனே, என் ஒய்ஃபும் வேலைக்கு போயிடுவா, நானும் வேலைக்கு போயிடுவேன். நைட் வந்தோனே எங்க அம்மாகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, எங்க பிரேயர் ரூம்க்கு எங்க அம்மா இட்டுன்னு போவேன். இட்டுன்னு போயிட்டு ஜீசஸ் செஞ்ச அற்புதங்கள மட்டும் தான் எங்க அம்மாகிட்ட சொல்லுவேன். "ஏசப்பா இந்த அற்புதம் செஞ்சாரும்மா. இந்த குஷ்டரோகிய குணமாக்குனாரு. இந்த கண் இல்லாதவனுக்கு கண் பார்வைய குடுத்தாரு." நடக்க முடியாது. நம்ப மாட்டீங்க. ஸ்டிக் வச்சுக்கிட்டு எங்க அம்மா 2 ஸ்டிக் வச்சுக்கிட்டு, அப்படியே ஊனி அழுவாங்க. நடக்க முடியல நான் என்னப்பா பண்றது? எனக்கு நான் மத்தவங்கள டிபெண்ட் பண்ற மாரி ஆயிடும்ன்னு அழுவாங்க. இல்லம்மா ஒண்ணும் கவலைப்படாத. ஏசப்பா உன்ன நடக்க வைப்பார் சொல்லிட்டு, நான் என்ன பண்ணுவேன், டெய்லி நைட் ஆனா எங்க பிரேயருக்கு போவேன். ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க. நம்ம வெங்கட் பிரதர் இப்ப பண்றாரு இந்த ஊழியம். அருமையான ஊழியம் இது. ஏன்னா, வெறும் சாட்சி தான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் செய்த ஆண்டவருடைய சாட்சிகள ஒரு நாளும் எங்க அம்மாவுக்கு சொல்லினே இருப்பேங்க. இயேசுவின் நாமத்துல சொல்றேன். ஒரு நாள் ஆண்டவருடைய அற்புதத்த சொல்லினே இருக்கும்பொழுது, எங்க அம்மா அந்த ஸ்டிக்க தள்ளிட்டு,
ஒரு வார்த்தை சொன்னாங்க, "இயேசு உயிரோடு இருக்கிறாருப்பா. இயேசு உயிரோடு இருக்கிறாருப்பா" சொல்லி எங்க அம்மா 2 கையில உயர்த்தி சொல்லிட்டு கண்ணீர் விட்டாங்க எங்க அம்மா. இயேசுவின் நாமத்த சொல்றேன். எங்க அம்மா இறக்குற வரைக்கும் அன்னிலருந்து நடக்காத நாளே கிடையாது. எல்லா நாட்களும் நடந்தாங்க. படுத்த படுக்கையே ஆவல. ஒரு நல்ல வயசுல பூரண வயசுல எங்க அம்மா மரிச்சாங்க. எங்க அம்மா ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அவங்க கையில இருக்கிற பவழ மோதிரத்த வந்து நான் உங்க சர்ச்சில போட்டுறேன்ப்பான்னு ஒரு பொருத்தனை பண்ணி, எங்க சபைக்கு வந்து ச பாஸ்டர் எங்க சர்ச்சில வந்து உண்டியல்ல அவங்க கையில போட்டுருக்க பவழ மோதிரத்த சபையில போட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்படலனா கூட இயேசுவின் அன்ப அவங்க உணர்ந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கடின இருதயம். இந்து குடும்பத்துல இருக்கவே எப்படி நம்ம வந்து அத விட்டு வெளியில வரணும். ஆனா உண்மையாலுமே இயேசு நாமத்த சொல்றேன். இயேசுவ பத்தி கண்டிப்பா அவங்க தெரிஞ்சுக்கின்னு தான் அவங்க மரிச்சாங்க. மரிக்கிற சமயத்துல சுவிசேஷத்த நாங்க அவங்களுக்கு அறிவிச்சோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்படி காலகட்டங்கள் போய்க் கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2008ல வந்து நாங்க ஒரு வீடு வாங்குனோம். கர்த்தருடைய கிருபையில, கர்த்தருடைய சித்தம் கேட்டு தான் அந்த வீட வாங்குனோம். இப்ப அந்த வீட்ல தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 2008ல அந்த வீட்ட ஆண்டவர் சொன்னாருன்னு வாங்குனோம். 2009 ஜனவரி மாசம் 12ஆம் தேதி ஜனவரி மாசம் வந்து 25ஆம் ஆமா. இது ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சத்யம் கம்ப்யூட்டர் பெரிய ஸ்கேம்ல மாட்டிக்கிச்சு. பெரிய ஸ்கேம்ல மாட்டிக்கின்னு கிட்டத்தட்ட எல்லா எம்ப்ளாயீஸையும் வேலைய விட்டு அனுப்புற ஒரு சூழ்நிலை. என் ஒய்ஃப் சத்யம்ல அப்ப வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யுஎஸ்ல இருந்து வந்துட்டாங்க. 2007 போனாங்க. 2008 யுஎஸ் கூகுள்ல இருந்து வந்துட்டாங்க. 2009ல வந்து 2008ல வீடு வாங்குறோம். 2009ல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஜனவரி மாசத்துல வந்து இது மாரி சொல்றாங்க. ஸ்கேம் ஆயிடுச்சு சத்யம்ல சொல்ட்டு. அப்படியே காலங்கள் நகர்ந்துனே போச்சு. கர்த்தர் கிருபையில என் ஒய்ஃப்க்கு பிரச்சனை இல்லாம தான் போயிருந்தது. 2009 ஜூன் மாசம் 12ஆம் தேதி கரெக்ட்டா இயேசு நாமத்துல என்ன பண்ணாங்கன்னா, என் ஒய்ஃப் காலைல ஆஃபீஸ் கிளம்பி போறாங்க. போம்போது என்கிட்ட சொல்றாங்க, "நெறைய பேர் வேலைய விட்டு எடுக்குறாங்கப்பா. எங்க கம்பெனில என்னன்னே தெரியல. ரொம்ப பேர் எடுக்குறாங்க" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "பயப்படாத பிரியா, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆவாது. கர்த்தர் உனக்கு நடத்துவார்" சொல்லிட்டு, டெய்லி நான் தான் என் ஒய்ஃப் போய் டிராப் பண்ணுவேன். டிராப் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். டிராப் பண்ணிட்டு வந்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலைய பார்த்துட்டு இருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் யுஎஸ்ல இருந்து வராரு. பாஸ்கர் ராவ் பாலுன்னு சொல்லிட்டு. என்னுடைய ஃப்ரெண்ட் கிடையாது. சாரி என்னுடைய பாஸ் அவரு. ஒரு காலத்துல எனக்கு கம்பெனில பாஸா இருந்தவங்க. அவரு வந்து எப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் என்ன கூப்பிடுவாரு. எதனா ஒரு நல்ல ஹோட்டல்ல எனக்கு ஃபுட் வாங்கி குடுப்பாரு. ஒரு 4, 5 பேர் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு. அது மாரி அன்னைக்கு அவரு என்ன கூப்பிடுறாரு. கரெக்ட்டா ஜூன் 12த் அன்னைக்கு ஈவினிங் வந்து அவரோட வந்து சாப்பிடுறதுக்கு போற பிளான். நான் அந்த பிளானுக்காக என்ன பண்றேன், ஒரு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்போ சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளம்பி வீட்டுக்கு வரேன். என் ஒய்ஃப் 5 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே என் ஒய்ஃப் வந்து கால் பண்ணுவா போல, காலும் பண்ணல. பார்த்தா வீட்டுக்கு அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவங்க அம்மா வீட்ல உட்காந்துருக்கிறாங்க. ஒரே அழுவுறாங்க என் ஒய்ஃப். எனக்கு வேலைய விட்டு அனுப்பிட்டாங்க. என் கார்ட வாங்கிட்டாங்க. என்ன வந்து நான் 2001ல ஜாயின் பண்ணேன். இந்த 7 வருஷம் இந்த கம்பெனிக்காக எவ்வளோ உழைச்சேன். என்ன எதுவுமே ரெகக்னைஸ் பண்ணாம கார்ட புடிங்கின்னு வேலைய விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி என் ஒய்ஃப் அழுகுறாப்புல. நான் ஒய்ஃப பார்த்து சொன்னேன், "ஏன் நீ அழுவுற? அழுவாத. ஒண்ணும் ஆவாது. இல்ல நம்மளுக்கு வீடு வாங்கிட்டோம். லோன்ல வாங்கியிருக்கோம். இந்த லோன் எப்படி கட்டுறது?" அப்படின்னாங்க. "நம்ம கல்யாணம் பண்ணும்போது வீடெல்லாம் வாங்கிட்டுலாம் கல்யாணம் பண்ணலையே. கல்யாணம் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லாம தானே கல்யாணம் பண்ணோம். போனா போது பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு என் ஒய்ஃப்க்கு தைரியம் சொல்லிட்டு, எங்க சர்ச்சில சங்கிலி தொடர் ஜெபம்ன்னு ஒண்ணு நடக்கும். ஏசிய சர்ச்சில. 24 ஹவர்ஸ் அந்த பிரேயர் இருக்கும். எப்போ வேணா நீங்க போய் சர்ச்சில பிரே பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன். முதல்ல பாஸ்கர் அந்த ஐயாவுக்கு கால் பண்ணி, "நான் வர முடியல சார். இந்த மாரி ஒய்ஃப்க்கு வேலைய விட்டு அனுப்பிச்சுட்டாங்க. நான் ப்ரே பண்ண போறேன்." சொன்னேன். "ஓகே சசி, ஒண்ணும் ப்ராப்ளம். நீங்க பாருங்கன்னு" சொல்லிட்டு அவரு சரின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் வந்து என் ஒய்ஃப பார்த்து சொல்றேன். கிளம்பும்போது என் ஒய்ஃப் அப்படி அழுது நான் பார்த்ததே கிடையாது. என் ஒய்ஃப் பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன். "பிரியா, நான் வரும்போது நீ சிரிச்சுன்னு இருப்ப" அப்படின்னு சொன்னேன். என் ஒய்ஃப் என்ன பார்த்து அழுதுனே சிரிக்கிறா போல. "என்ன இது சிரிச்சுன்னு இருப்பேன்னு சொல்றீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெயிட்டா பைபிள கையில எடுத்துக்கின்னு 24 ஹவர்ஸ் பிரேயர்ஸ்க்கு போனேன். ஜீசஸ்க்கு என் ஒய்ஃப் என்னலாம் செஞ்சாங்க. என் ஒய்ஃப் கரெக்ட்டா தசமபாகம் காணிக்கை குடுத்துருவாங்க. அவங்க வேலைக்கு போன நாள்ல இருந்து நான் சாட்சி அதுக்கு. தசமபாகம் காணிக்கை குடுத்துருவாங்க. ஆண்டவருக்கு உண்மையா இருப்பாங்க. இதெல்லாம் ஏசப்பா கிட்ட அப்படியே நான் பேசுறேன். சங்கீதத்தோட ஜெபத்துல ஒரு 15 மினிட்ஸ் வந்து எங்க அப்பா கிட்ட பேசியிருக்கிறேன். "இத பாருங்க ஆண்டவரே, என் ஒய்ஃப் இதெல்லாம் பண்ணிருக்குது உங்களுக்கு. இப்ப நான் வீட்டுக்கு போவேன்." நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன் ஒய்ஃப்ட்ட, "நான் வரும்போது சிரிச்சுன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. என் ஒய்ஃப் சிரிக்கணும் ஆண்டவரே" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரேங்க. இயேசுவின் நாமத்துல சொல்றேன். என் ஒய்ஃப் சிரிச்சுன்னு இருந்தாப்புல. என்ன ஆச்சுங்கன்னா, ஆபீஸ்ல ரிவர்ட் பண்ணியிருக்காங்க ஒய்ஃப திருப்பி. வித்தின் வித்தின் 1/2 அன் ஹவர்க்குள்ள ஒய்ஃப ரிவர்ட் பண்ணி, இயேசுவின் நாமத்துல அந்த 2009 ஜூன் 12 அன்னைக்கு கன்டின்யூ ஆன ஜாப். இன்ன வரைக்கும் அவங்க வந்து ஒரு நாள் கூடங்க ஒரு ஜாப்ல இல்லாம இருந்ததே கிடையாது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஏன்னா நம்ம ஆண்டவர் அவ்ளோ அற்புதங்கள் செய்கிற ஆண்டவருங்க. யோசிச்சு பாருங்க. அழுது தேம்பி தேம்பி அழுதுன்னுக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம தைரியமா சொல்ல முடியுமா? நான் போயிட்டு வரும்போது நீ சிரிச்சுன்னு இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்ல வச்சாருங்க. சொல்ல வச்சாரு, செஞ்சும் வச்சாரு.
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கர்த்தருடைய சித்தம் கேட்டு எதை செஞ்சாலும், கர்த்தர் நாமத்துல எதை சொன்னாலும் கர்த்தர் அதை செய்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா இந்த வீட வாங்கும்போது நாங்க கர்த்தருடைய சித்தம் கேட்டு இந்த வீட்ட வாங்கணும். அது எப்படி இந்த வீட்ட ஆண்டவர் வந்து லோன் கட்ட விடாம பண்ணிருவாரு. அவரு அவரு நம்பி நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது தடைகள் வரலாம். ஆனா தடைகளை உடைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா எங்க சபையில இந்த வருஷம் வாக்குத்தத்தம் தடைகளை உடைக்கிற தேவன். நிச்சயமாக இயேசுவின் நாமத்துல சொல்றேன். இந்த வருஷம் கர்த்தர் எந்த தடை இருந்தாலும் கர்த்தர் எல்லா தடைகளும் உடைப்பார். ஜாப்ல தடையா, ஜாப்ல இருக்கிற தடையை உடைப்பாரு. திருமணத்துல தடையா, திருமணத்துல இருக்கிற தடையை உடைப்பாரு. ஒரு லோன் வாங்கிட்டு லோன் கட்ட முடியாத தடையா, அந்த லோனை கட்ட வைப்பாரு. படிப்புல தடையா, படிப்பை வைப்பாரு. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இது மாதிரி 2008, 9 வந்து ஜாப் விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்துல வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போயிருக்கும்போது 2015ஆம் ஆண்டு எங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. 2015 பிப்ரவரி மாதம், இதே மாசம் பிப்ரவரி 20ஆம் தேதி எங்க அப்பா இறந்தாரு. ஏன் இது இப்ப நினைவு கூறேன்னா பாருங்க, இது பிப்ரவரி மாசம். இந்த நாள்ல இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வந்து வெங்கட் பிரதர் வந்து இந்த ஊழியத்துல இந்த சாட்சி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 1990ஆம் ஆண்டு மரிக்க வேண்டிய எங்க தகப்பன் 2015ல மரிக்கிறாரு. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு. ஒரே ஒரு சேலஞ்ச் தாங்க ஆண்டவர் சொன்னேன். எங்க அப்பாவை காப்பாத்த உன்னை மட்டும் கும்பிடுவேன். எங்க அப்பாவை காப்பாத்தினா உன்னையும் கும்பிட மாட்டேன். நான் இயேசு நாமத்துல சொல்றேன். அந்த ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் வந்து எனக்கு மதிப்பு கொடுத்து 25 ஆண்டுகள் எங்க அப்பாவுக்கு ஜீவனை கொடுத்தாரு. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இயேசு நாமத்துல ஏசப்பா கிட்ட மட்டும் நீங்க இந்த சேலஞ்ச் வைங்க. உங்களை மட்டும் கும்பிடுறேன். இங்க யாருன்னா புறஜாதியா இருந்தா தான் சொல்றேன். உங்களை மட்டும் கும்பிடுறேன் நீங்க இயேசுகிட்ட சொல்லி நீங்க எதை கேட்டாலும் இயேசு கொடுப்பாருங்க. ஏன்னா அவர் வந்து வைராக்கியம் உள்ள தேவன். அவர் ஜெலஸ் காட். அவரு வந்து அவருக்கு வைராக்கியமா நின்னா அவர் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டாரு. 25 ஆண்டுகள் கர்த்தர் எங்க அப்பாவுக்கு ஜீவனை கொடுத்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எங்க அப்பா இறக்குற அன்னைக்கு பாத்தீங்கன்னா, மேல ப்ரே பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிச்சுன்னு இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் மேல 2nd ஃப்ளோர்ல. கீழே வந்து எங்க அப்பா மரித்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லினே இருக்கிற ஆண்டவர் அபிஷேகத்தை நிரப்பி சொல்றாரு, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வேன்னு சொன்னாரு. இயேசுவின் நாமத்தை சொல்றேன். 2015ல இருந்து இன்னைக்கு 2026 11 வருஷமும் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நான் உன்னை மட்டும் எல்லாம் பார்த்துக்க மாட்டேன்டா, உன் கூட பிறந்த எல்லாரையும் நான் பார்த்துக்குவேன். யெகோவா ஈரேனா தகப்பனாம் தெய்வம் அவர். எங்க அண்ணன் தம்பி எல்லாரையும் சொன்னேன் நான் இத. அப்பா வந்து இறந்துட்டா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா நமக்கு இருக்கிறாரு. அவரு நம்ம எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஒரு தடவையும் எங்க வீட்ல யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அண்ணன் தம்பிங்களுக்கு, அக்காங்களுக்கும் இந்த வார்த்தைய சொல்லுவேன். யெகோவா ஈரேவா இயேசு இருக்கிறார். இயேசு எல்லாத்தையும் பார்த்துப்பார் சொல்லுவேன். அவங்களும் தைரியம் அடைவாங்க. இப்படி எங்க அப்பா வந்து 2015ஆம் வருஷம் பிப்ரவரி 20ஆம் தேதி எங்க அப்பா மரிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு, ஏன்னா எங்க வீட்ல எல்லாமே வந்து இந்துஸ். நானும் ஒரு அண்ணன் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டோம். இப்போ எங்க அப்பாவுக்கு வந்து பாருங்க, எங்க வந்து ஆண்டவர் நம்மளுக்கு செக் வைக்கிறார் நல்லா கவனிங்க. 1990ல எங்க அப்பாவுக்கு ஜீவனை குடுத்துட்டாரு. என்னன்னு குடுத்தாரு? என்ன மட்டும் கும்பிட்டா, உங்க அப்பாவுக்கு ஜீவனை குடுப்பேன்னு குடுத்துட்டாரு. 25 வருடங்கள் கர்த்தர் எங்க அப்பாவுக்கு ஜீவனை குடுத்து நடத்தினாரு. 25வது வருஷம் கரெக்ட்டா 25th இயர்ல எங்க அப்பா இறக்குறாரு. இறந்துட்டு பாடி எடுத்துன்னு வராங்க. நான் எங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு வெளியில நிக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்கிறாரு, உங்க அப்பா முக்கியமா? நான் முக்கியமா? ஏன்னா எங்க வீட்ல இந்து முறை பிரகாரம் பார்த்தீங்கன்னா, கொல்லி வைக்கிறது கடைசி பையன் தான் வைக்கணும். ஏன் இத சொல்றேன்னா, கர்த்தர் உனக்கு குடுத்தாருன்னா, திருப்பி நம்ம கிட்ட சிலதெல்லாம் கேட்பாரு. நம்ம குடுத்துட்டு சும்மா பார்க்கிற தெய்வம் நம்ம தெய்வம் கிடையாது. கேட்கிறாரு எதுக்குன்னா, அவ்ளோ பெரிய விஷயத்த குடுத்துருக்காரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி முன்குறிச்சுட்டாரு. இன்னைக்கு 25 வருஷத்துக்கு உங்க அப்பா இறப்பாரு. இறக்கும்போது நீ தான் கொல்லி வைப்பேன்னு சொல்லுவாங்க வீட்ல. நீ என்ன டிசைட் பண்ண போற? ஆண்டவர் அப்படியே சொல்றாருங்க. நீ யார் மேல ரொம்ப அன்பா இருக்கிறன்னு சொன்னாரு. நான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்தார். கரெக்ட்டா ஒரு ரிலேட்டிவ் வந்து கேட்கிறாரு, "என்னப்பா கொல்லி நீ வைக்க போறியான்னாரு?" "இல்லங்க நான் வைக்க மாட்டேங்க" அப்படின்ட்டேன். அப்படியே பார்த்தாரு. ஏன்னா நாளைக்கு காலைல நீ தான்ப்பா வைக்கணும். கடைசி பையன். அப்புறம் கலவரம் ஆயிடும், பிரச்சனை ஆயிடும்ன்னு. "இல்லங்க நான் வைக்க மாட்டேன்னு" சொல்லிட்டாரு. நம்ம ஆண்டவர் தான் இந்த 25 வருஷம் ஜீவன குடுத்தாரு. இந்த கொல்லி கில்லிலாம் நம்மளுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம எப்படினாலும் வைக்க போறதுன்னு ஆண்டவர் அத ஞாபகப்படுத்துறாரு. 25 வருஷமா உங்க அப்பாவுக்கு ஜீவன குடுத்த நான் முக்கியமா? இந்த சடங்காச்சாரிகள் முக்கியமா? ஏன்னா இத சொல்றேன்னா, நம்ம ஆண்டவர் தான் நம்மளுக்கு எப்பவுமே முக்கியம். நான் அனாதையா திரிஞ்சிருப்பேன். 25 வருஷத்துக்கு எங்க அப்பா இறந்திருந்தாருன்னா, எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. ஜாலியா விளையாடுவாங்க. என்னால ஜாலியா இருக்க முடியாது. 1990ல 16 வயசுல என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும்போது தான் எனக்கு ஞாபகம் வரும். எங்க அப்பா இறந்துருவாரா? அப்பாக்கு என்ன ஆயிடுமான்னு ஒரு பயம். ஆனா அதுக்கப்புறம் 25 ஆண்டுகள் ஜீவன குடுத்த ஆண்டவர், என் தகப்பனுக்கு அன்னைக்கு கேட்கிறாரு, நான் முக்கியமா? உங்க அப்பா முக்கியமா? இயேசுவின் நாமத்த சொல்றோங்க. இயேசுவின் நாமத்த நம்மளுக்கு அற்புதம் செஞ்ச இயேசு தாங்க எப்பவுமே நம்மளுக்கு முக்கியம். நம்ம இயேசுவ போல அன்பான தெய்வம் கிடையாது. அவரு தான் நம்மளுக்கு யெகோவா ஈரே. அவரை போல ஒரு தகப்பன் கிடையாது. அவரை போல ஒரு தாய் கிடையாது. அவரை போல எதுவுமே கிடையாதுங்க. நண்பனுக்கு நண்பனா, தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா இருக்கிற ஒரே தேவன் நம்முடைய தேவன்.
எங்க அப்பா இறந்து அடுத்த நாள் சபைக்கு போறேன். அடுத்த நாள் சனிக்கிழமை பாடிய இது பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன். ஆண்டவர் சொல்றாருங்க, என்னது ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன்னு ஒரு பாட்டு வருது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய் போல நான் உனக்கு தேற்றுவேன்டா. உங்க அப்பா இறந்தானா? இந்த உலகத்துல யார் என்ன ஆனாலும் நான் உன்னை தேற்றுகிற தெய்வமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு. இதுவரைக்கும் கர்த்தர் தேற்றிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்படி போய்க்கொண்டிருந்த இப்படி டைம் டைம் ஆயிடுச்சுங்களா பிரதர்? பேசலாம் இன்னும் 5 மினிட்ஸ். இப்படி 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 போய் கொண்டிருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, இது நான் வந்து ஆண்டவர் என்னன்னோ சொன்ன முதல்ல சொன்னதுதான். நான் கேட்டதெல்லாம் இயேசு குடுத்திருக்கிறாரு. ஆனா எங்க அப்பா இதுக்கப்புறம் எனக்கு பெரிய ஒரு ஏக்கம். என்னவோ தெரியல, நான் பைக்ல போவேன். ஹெல்மெட் போட்டு நான் அழுதுனே போவேன். வீட்ல பாத்ரூம்ல அழுவேன் எங்க அப்பாவ நினைச்சு. அப்பா மேல ஒரு அஃபெக்ஷன், இனம் புரியாத ஒரு பாசம் எங்க அப்பா மேல எனக்கு. என் ஒய்ஃபே சொல்லுவாங்க, "நாங்க 10 வயசுல எங்க அப்பா இறந்துட்டாரு. நானே கஷ்டப்படல. உங்களுக்கு 40 வயசு ஆகுது. 40 வயசுல அப்பா இறந்ததுக்கு போயிட்டு, நீங்க ஏங்க இப்படி அழுதுன்னு இருக்கீங்கன்னுவாங்க." இல்ல, இல்ல என்னன்னு தெரியல. அப்பா மேல எனக்கு அவ்வளோ அஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப எனக்கு ஒரு லாங்கிங், ஒரு ஏக்கம் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் என்னன்னா, ய ஆசீர்வாத பெருவிழான்னு சொல்லிட்டு நடக்கும். இதுல நம்ப செயின்ட் ஜார்ஜ் சர்ச் இதுல எவ்ரி இயர் 3 டேஸ் நடக்கும். அந்த பெருவிழாவுக்கு போனேன். பாஸ்டர் ஆலன் பால் சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர், அருமையான ஊழியக்காரரு. அவரு ஊழியத்துக்கு போற அன்னைக்கு, அந்த 3வது நாள் பெருவிழா அன்னைக்கு நான் போயிட்டு உள்ள நுழையிறேன். பாஸ்டர் ஐயா சொல்றாரு, அங்க பெரிய கூட்டம். பெரிய ஒரு பெருவிழா அது. அங்கிருந்து பாஸ்டர் ஐயா கை நீட்டி சொல்றாரு, "நீ பெஞ்சமின்" அப்படின்னாரு. எனக்கு புரியல. என்ன பெஞ்சமின்ற சொல்லிட்டு. அப்ப சொல்றாரு பாஸ்டர் ஐயா, நீ பெஞ்சமின். ஆண்டவர் நீ கடைசி பையன். ஆண்டவர் உன் மேல அவ்ளோ அன்பா இருக்கிறாரு. நான் எங்க அப்பாவுக்கு கடைசி பையன். அப்பாவுக்கு கொல்லி போடல. அப்பாவுக்காக நான் ஏங்கின்னு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு திரும்பியும், "நீ என் கடைசி பையன்டா. நீ என் பெஞ்சமின். நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்னு" சொல்லி. இதுக்கு மேல நம்மளுக்கு என்னங்க வேணும்? கர்த்தர் வந்து நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது? அ என் தாய் தகப்பனாருக்கு நான் கடைசி பையனா இருந்தவன, அவர் சொல்றாரு, "நீ என் கடைசி பையன்பா" அப்படின்னு சொல்லுவாரு. அங்கேயும் நான் தேம்பி தேம்பி அழுதேன். கர்த்தர் அன்னிலிருந்து ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு ஏக்கத்திலிருந்து ஒரு விடுதலை குடுத்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்படி போயிருந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, 2016ல நாங்க வந்து விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் ஊழியத்த ஆரம்பிச்சோம். கர்த்தர் கிருபையில அந்த ஊழியம் நல்லபடியா இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. 10 வருஷமா அந்த ஊழியத்த நடத்திட்டு இருக்கோம். அந்த ஊழியத்திலும் பார்த்தா கர்த்தர் பல அற்புதங்களையும், அடையாளங்களையும் செஞ்சாரு. அந்த ஊழியத்தில பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணனுக்கு ரூ. 1,00,00,000 கிட்டத்தட்ட தேவை ஒரு நாள். வந்து ஒரு சனிக்கிழமை வந்து என்கிட்ட நிக்கிறாரு எங்க அண்ணன். "அப்பா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. ₹1,00,00,000 நம்மளுக்கு எப்படி குடுத்து" நான் அந்த அளவுக்கு நம்மளும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே. நான் எங்க அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டே ஆண்டவர்ட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். "ஆண்டவரே, எங்க விதவைகள் ஊழியத்துக்கு வர எல்லா லேடீஸ்க்கும் ஒரு பன் பட்டர் ஜாம் வாங்கி தரேன்." என்னது? பன் பட்டர் ஜாம். ஒரு ரூ. 17 ஒரு பன் பட்டர் ஜாம். ஒரு 30, 40 பேர் வருவாங்க வச்சுக்கங்களேன். ஒரு 340, ரூ. 680. ஏன் இத சொல்றேன்னா, பாருங்க ஆண்டவரு ஒரு ரூ. 680 ப்ரே பண்ணி ஒரு ரூ. 1,00,00,000 பிரச்சனையிலிருந்து எங்க அண்ணனுக்கு விடுதலை கிடைச்சுச்சுங்க. குடுத்தது ரூ. 680, விடுதல ரூ. 1,00,00,000. இது எங்கனா ப்ரொபோஷன் ஆகுமா? இந்த பிசினஸ்லாம் ரூ. 680 குடுத்து ரூ. 1,00,00,000 கிடைக்குமா? நம்ம ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்த கேட்டு, அந்த விதவைகளுக்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவுனத பார்த்து, எங்க அண்ணனுக்கு அடுத்த ஒரு 3 டேஸ்ல ஒரு பெரிய விடுதலை குடுத்தார். தேவனுக்கே மகிமை உண்டு. நான் கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு உங்க எல்லாருக்குமே. 2016ல 17 இந்த அற்புதம் நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் சித்தம் கேட்கலன்னா என்ன நடக்கும்? இத மட்டும் நான் லாஸ்ட்ல சொல்லிருவேன். ஏன்னா இதுவரைக்கும் நான் சித்தத்த கேட்டு கேட்டு நடந்ததெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். சித்தம் கேட்கலன்னா என்ன நடக்கும்ன்றது எனக்கு சொல்லி 2017ல எங்க ஆஃபீஸ்ல ஒரு பெரிய டிஸ்பியூட். ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அந்த பெரிய டிஸ்பியூட் ஆச்சு அந்த ஆஃபீஸ் ரெண்டல்ல. அப்போ ஒரு கேஸ் போடுற ஒரு சூழ்நிலை வருது. அன்னைக்கு சண்டே ஒரு பெரிய மீட்டிங். எங்க ரெண்டல் பெர்சன்லாம் ஒண்ணா சேர்ந்து மீட் பண்ணி, எங்க ஓனர் பேர்ல கேஸ் போடுறதுக்கான ஒரு பிளானுக்காக போயிட்டு இருந்தோம் ஒரு டிஸ்பியூட்ல. அன்னைக்கு சபையில வந்து எங்க பாஸ்டர் கேலப் ஜோஷுவா, எங்க பாஸ்டர் எப்போதும் எங்க சபையுடைய தலைமை பொறுப்பு பாஸ்டர் கேலப் ஜோஷுவா, சிஸ்டர் கெசியா அவங்க. கர்த்தர் கிருபையில அந்த ஊழியம் அருமையா நடந்துன்னு இருக்குது. அன்னைக்கு நான் உட்கார்ந்திருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு அவர் மூலமா, "இன்னைக்கு நீ ஒரு இடத்துக்கு போற, ஒரு கூட்டத்தோட நீ போவாதன்னு" சொல்றாரு. நான் கமிட்மெண்ட் குடுத்துட்டேன். நான் முன்னாலயே உங்ககிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டேன். நம்ம எப்படி போகாம இருக்க முடியும்? இவங்க சொல்றாங்களே, ஆனா நம்ம போகாம இருக்க முடியாது. நம்ம கமிட்மெண்ட் குடுத்துட்டோமேன்னு சொல்லி நான் போனேங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனதுல 2017ல 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டேங்க. 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் ஏன் ஏன் இத சொல்றேன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம யாருக்கு என்ன சொல்லியிருந்தாலும், கர்த்தர் போ வேணாம்னு சொன்னா போகக்கூடாது. கர்த்தர் செய்ய வேணாம்னு சொன்னா நம்ம செய்யக்கூடாது. அத செஞ்சதால 5 இயர்ஸ் நான் கஷ்டப்பட்டேன். ஆனாலும் கூட நம் தேவன் அன்பின் தேவன், நான் முதலா அழுதுன்னு போகும்போது சொன்னாரு, "உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு" சொல்லிட்டு, அந்த வார்த்தையங்க 2017லேருந்து 2022 வரைக்கும் நான் கீழ்ப்படியாம ஒரு தேவ மனிதன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதால, நான் கஷ்டப்பட்டாலும் கூட ஆண்டவர் என்னை தேற்றினார். 5 வருஷம் நீங்க நம்ப மாட்டீங்க. 5 வருஷமும் ஆண்டவர் எனக்கு தொடர்ந்து குடுத்த வார்த்தை என்னன்னா,
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் கொடுத்தாரு. அதே மாதிரி 2022 அந்த பிரச்சனையும் விடுதலை பெற்றேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2020ல எங்க அம்மா இறந்துட்டாங்க. 2020ல எங்க அம்மா இறந்துட்டாங்க. 2020ல எங்க அம்மா இறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் இந்த கொரோனா காலகட்டம் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் ஒரு பாடல் குடுக்குறாரு எனக்கு. என்னன்னா, கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. உண்மை உள்ளவர் என் நேச கர்த்தரே. உண்மை உள்ளவர் என் நேச கர்த்தரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். அல்லேலூயா. இந்த பாடல ஆண்டவர் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசம் இந்த பாடல குடுக்குறாரு. ஜூன் மாசம் எங்க அம்மா இறக்குறாங்க. எங்க அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி என் கூட ரட்சிக்கப்பட்ட எங்க அண்ணனும் நானும் அழுதுனே இந்த பாட்டுல பாடுறோம். எங்க அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி என் கண்ணீர் வந்து எங்க அம்மாவுடைய புடவையில விழுத நான் பார்த்தேன். அந்த பாடல பாடிட்டு நான் வீட்டுக்கு வரேன். நைட்டு கால் வருது எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. 2020ல எங்க அம்மா இறந்துட்டாங்க. 2020ல பார்த்தீங்கன்னா கொரோனா எனக்கும் கொரோனா வந்தது. 2020ல கொரோனா வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை வந்து கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன். 2020ல சங்கீதம் 23:1 மூலமா பேசினாரு. சங்கீதம் 121:2 மூலமா பேசினாரு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு உனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு கொரோனா வரும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய சுகர் லெவல் 800ங்க. 800. இந்தியாவில் வந்து சுகர் வந்து 200 தானே பயப்படுவாங்க. 300 அதிகம். 800 சுகர். எனக்கு டோட்டல் ஆர்கன்ஸ் எதுவுமே வந்து சரியா ஒர்க் ஆகல. யூரின் போக முடியல, மோஷன் வரல, வயிறு புண்ணாகுது, வாய் புண்ணாகுது, முகம் புண்ணாகுது. அப்படியாப்பட்ட காலகட்டத்துல எந்த ஹாஸ்பிட்டலுமே யாரையுமே சேர்க்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு வார்த்தை, கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரின் ஒத்தாசை. இது வந்து பாஸ்டர் ஆலன் பாளையா வந்து அப்போ வந்து இந்த நம்ம வெங்கட் பிரதர் சொன்ன மாதிரி கொரோனா காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைன்ல ஒரு மெசேஜ் கேட்கும்போது 2 வார்த்தை பிடிச்சிருங்க. செபிச்சு நான் நார்மல் ஆகி இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். அல்லேலூயா. 2020 நான் மரிச்சிருக்க வேண்டியது. ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அதே 2020 பாத்தீங்கன்னா என் மகனுக்கு ஐஐடியில ஷீட் கிடைச்சது. ஐஐடினா சென்னை ஐஐடி மெட்ராஸ் ஐஐடில ஷீட் கிடைச்சது. அவன் பாத்தீங்கன்னா ஒரு நல்லா படிக்கிற பையன் தான். ஆனா வந்து ஐஐடின்றது ரொம்ப டஃப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப டஃப் ஐஐடின்றது. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி எக்ஸாம் எழுதும்போது 2 எக்ஸாம் அவன் ஐஐடில எழுதினான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஒன்று, செகண்ட். ஐஐடி வந்து அட்வான்ஸ்ல ஆமா மெயின்ல பாஸ் ஆயிட்டான். அட்வான்ஸ் எக்ஸாம் அப்போ பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம். 2 எக்ஸாமும் எழுதிட்டு வந்து என் பையன் சொன்னது ஒண்ணுதான். என்ன எதுவுமே கேட்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அதாவது ஐஐடி கிடைக்கிறது இந்தியால எங்க கிடைச்சாலும், போபால்ல கிடைச்சா கூட போயிடுவேன் நான் என் பையன். போபால்ங்கிறது வந்து இந்த இது கேஸ் ஃபார்ம் ஆகி நிறைய பேர் இறந்த ஊர் அது. அந்த ஊர் கிடைச்சாலும் போவேன்றான். எங்களுக்கு என்னடா இது இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட நாங்க ஜெபிச்சுன்னு இருந்தோம். அவன் ஒரே வார்த்தை சொன்னான் என் பையன். இது இளைஞர்களுக்கு சொல்றேன். என் பையன் சொன்ன ஒரே வார்த்தை, கர்த்தருக்கு சித்தமான எனக்கு கிடைக்கும் டாடி. எனக்கு கிடைக்கும்னு சொன்னான். அதே 2020ல சென்னையிலேயே வந்து நல்ல ஒரு ரேங்க் எடுத்து மெட்ராஸ் ஐஐடியில அவன் வந்து 4 வருஷம் ஐஐடி முடிச்சான். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஏன்னா ஏன் இதை சொல்றேன்? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். எக்ஸாம் எழுதும்போது என் பையன் சொன்ன ஒரே வார்த்தை என்னங்கன்னா, எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியலீங்களாம். அவ்வளவு டஃப்பா இருந்தது அந்த 2 எக்ஸாமுமே. 2 எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலையாங்க. ஆனா கர்த்தர் அவனுக்கு ஐஐடி கொடுத்துட்டாரு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஏன்னா கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு. ஊழியம் செய்யற உங்க குடும்பத்தை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாருங்க. வெங்கட் பிரதர், இயேசுவின் நாமத்துல சொல்றேன். இந்த ஊழியத்துல நீங்களும் சரி, இந்த ஊழியத்துல பார்ட்டிசிபேட் உங்க கூட இருக்கிறவங்களும் சரி, அவங்க குடும்பத்துல எல்லா பிள்ளைகளும் நமக்கு கொடுக்காம கர்த்தர் யாருக்கு கொடுப்பார் பெஸ்டா? கண்டிப்பா நம்ம பிள்ளைங்களா கர்த்தர் பெஸ்டா கொடுப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2026 நம்ம வந்திருக்கிறோம். 2026ல எங்க வீடு வந்து இப்போ வித்தோம். எங்க அப்பா அம்மாவுடைய வீடை வித்து இந்த ஜனவரி மாசம் 14ஆம் தேதி வீடை வித்தோம். ஜனவரி மாசம் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி. நீங்க நம்ப மாட்டீங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி முந்தானேத்து கூட வெங்கட் பிரதர் நானும் வந்து போன்ல வெங்கட் பிரதர் வந்து என்னை மீட் பண்ணாரு சூப்ல. என்னை பார்த்துருப்பாரு அப்போ. நிஜமா சொல்றேன் வெங்கட் பிரதர், உங்க ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமான ஊழியம். ஏன் சொல்றேன்னா, முந்தானேத்து வரைக்கும் நான் ரொம்ப டிஸ்டர்ப் மைண்ட்ல இருந்தேன் பிரதர். ஏன்னா வீடை வித்துட்டோம். ஒரு டெனன்ட் காலியே பண்ணல. காலி பண்ணாம போனும் எடுக்கல. எங்கேயோ போய் அவர் ஒளிஞ்சிக்கினாரு. ஓனர் கிட்ட பணத்தை வாங்கிட்டோம். ஓனர் வந்து பொசிஷன் கேட்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் வந்து நான் வந்து முந்தானேத்து வரைக்கும் நான் இந்த சூழ்நிலை தான் இருக்கிறேன் உங்ககிட்ட பேசும்பொழுது. அப்போ நான் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நாளன்னைக்கு அந்த பிரதர் வந்து என்ன ஊழியத்துல வந்து சாட்சி சொல்ல சொல்றாரு. நான் என்ன சாட்சி சொல்றது? அந்த சாட்சிக்கு நான் போகும்பொழுது
இந்த விஷயம் வந்து எனக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கணும் சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணேன் பிரதர். முந்தானத்து நீங்களும் நானும் மீட் பண்ணும்போது எனக்கு ஃபேஸை பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேவலமா, ஏற்கனவே கேவலம் தான், அது ரொம்ப கேவலமா இருந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு அப்படி ஒரு மனநிலை பிரதர், அப்படி ஒரு மனநிலை, அப்படி ஒரு சூழ்நிலையில தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து அந்த ஜூம்ல வந்தேன். அன்னைக்கு உங்ககிட்ட பேசினும் போது கூட என் மைண்ட்ல தான் ஓடி நிக்குது. நாளைக்கு நம்ம எந்த ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷன் இருக்கும் நம்மளுக்கு மைண்டு இந்த அளவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குது. வெங்கட் பிரதரோட நம்ம வந்து எப்படி இந்த ஊழியத்துல நம்ம கலந்துக்க போறோம் சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்றோம் பிரதர். அன்னைக்கு நைட்டே அந்த பையன் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீயும் கொடுத்துட்டு போயிட்டான் பிரதர். ஏன்னா கர்த்தர் நம்மள ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டாரு. ஏன் இதை சொல்றேன்னா, என் வாழ்க்கையில 1990 ஆரம்பிச்ச கிறிஸ்துவ வாழ்க்கையில 2026 உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடியே உங்க ஊழியத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு சாட்சி ஆண்டு சொல்ல வச்சிட்டாரு பிரதர். நிஜமாவே சொல்றேன், முந்தானத்து வரைக்கும் அந்த விஷயம் முடியல. முந்தானத்து நைட்டு உங்ககிட்ட நான் ஜூம் மீட்டிங் பேசிட்டு கரெக்டா வந்து வெளியில போற கால் வருது. அந்த பையன் வந்துட்டான், வீடை காலி பண்றேன்ட்டான். வந்தான், எல்லா திங்ஸும் எடுத்தான், கீயை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டான். நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிச்சுங்க பிரதர். இயேசுவின் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப டைம் எடுத்துங்க பிரதர், மன்னிச்சிடுங்க. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, Amen. Hallelujah. ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் தகுதி இல்ல, எனக்கு தகுதி இல்ல, எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துறவர் தான் வந்து நம்மளோட ஏசப்பா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரும் ஜாயின் பண்ணிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரோடியூஸ் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, வெங்கட் இவரு சூப்பர் ஸ்டார் வெங்கட் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. எனக்கு நம்புறேன். லாஸ்ட் 2 days பேக் பேசும்போது கூட வந்து அந்த ஜூம் கால் டெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா வந்து மீட்டிங் அப்போ எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம் சொல்லும்போது அவருக்கு ஏன்னா ஏகப்பட்ட கால் வந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா டயர்டா இருந்தாரு, அது மட்டும் தெரியும் எனக்கு. டயர்டா இருந்தாரு. ஆனாலும் வந்து இன்னைக்கு அந்த சாட்சியை கேட்கும்போது அற்புதமா இருந்துச்சு. அதுலயும் விசேஷமா வந்து ஒரு காரியம் சொல்லிட்டே இருந்தாரு, அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. யாரு கூடயாவது நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றது அந்த காரியம் உண்மையாவே வந்து பயங்கர ஒரு டச்சிங்கா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து உண்மையாவே நம்ம மத்தவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஜெபம். மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போதே என்ன வந்துடும் அப்படின்னா நமக்கு நம்ம இருதயத்துல ஓகே ஆண்டவர் சொன்ன அந்த 2வது கட்டளையை வந்து பயங்கரமா வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி அப்படின்னா வந்து நீ உன்னை நேசிக்கிற போல மற்றவங்களை நேசி அப்படின்னு ஆண்டவர். அப்ப நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவங்களை நேசிக்காம ஜெபிக்கலாம் முடியாது. இன்னொன்னு அது நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னு அந்த காரியத்தின் மூலியமா நமக்கும் ஒரு பலத்தை கொடுக்குறாரு, நமக்கு ஒரு ஹீலிங்கை கொடுப்பாரு அப்படின்னும் போது இப்போ நீங்க பேசும்போது அமைச்சேன் பிரதர் வந்து எல்ஐசி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, அதாவது எல்ஐசி ஏஜென்ட் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு. ஆனா இது வந்து எல்ஐசி ஏஜென்ட் மட்டும் இல்ல, ஓகே, எல்ஐசி லைஃப் இன் கிரைஸ்ட். அதுல அந்த வாழ்க்கையை வந்து புடிச்சு கொண்டதுனால அந்த லைஃப் அவர் புடிச்சு கொண்டதுனால நான் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமாக வழிநடத்தி கொண்டு போறேன். நான் வந்து விசுவாசிக்கிறேன் நானு. உண்மையாவே தாயுடைய கருவில அவர் கண்டிருக்காரு அப்படின்னா அவர் வந்து அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான்.
அநேக காரியம் சொன்னாரு. அதுல வந்து என் நாமத்தில் எதை கேட்டாலும் அவர் நான் செய்வேன்னு சொல்றாரோ நான் கேட்கறேன் எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே அதே போல வந்து இந்த இன்டர்வியூல வந்து அதாவது கம்பெனியை விட்டு வெளியே திறத்துனவங்க திரும்ப வந்து ரிவர்ட் பண்ணவங்களாம் வந்து நான் இது வரைக்கும் நான் கேட்டதில்ல நானு. அதுவும் சத்தியம் மாதிரி அதுவும் அந்த மாதிரி ஒரு பல்கா, அதாவது அந்த சத்தியம் வந்து அந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பல்கா வந்து எல்லாரும் வெளியே தெத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இதுல வந்து வெளியே அவங்க கொண்டு வருவாங்களான்னு சொல்லி கேட்டா அது ரொம்ப பயங்கரமானது. சோ அவங்களுக்குள்ளாக ஒரு இருந்த ஒரு விசுவாசம் தான். இன்னைக்கு இந்த நாள்ல இணைஞ்சிருக்க நம்ம எல்லாருமே நமக்குள்ளாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளாக அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு சீரியஸ் நம்ம வந்து ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா வந்து ஆரோக்கியமான ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் அங்கிள் வந்து அது பேசினாரு. ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான வந்து அன்பு, ஆரோக்கியமான பொறுமை, ஆரோக்கியமான விசுவாசம். இப்ப இந்த அடுத்த வாரமும் வந்து இதை குறிச்சு வந்து கேட்க போறோம். நான் விசுவாசிக்கிறேன் அவங்களுக்குள்ளாக இருந்த அந்த ஆரோக்கியமான விசுவாசம், அதான் எதை பத்தியும் கவலைப்படாம அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை ஆண்டவர் வந்து கனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம கண்களை மூடி ஒரு விஷயாக ஜெபிப்போமா? இந்த நாள்ல வந்து அதே போல நம்ம மத்தியில இருக்க ராதிகா சிஸ்டர், அவங்க நாங்க 2 பேரும் வந்து ஒண்ணா ஒர்க் பண்ணோம். அவங்களுடைய மகள் அண்ணாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை சொல்லிட்டு பிரதர் சிஸ்டர் வந்து அநேக டெர்மினாலஜிலாம் வந்து அமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம விட்டுலாம். நம்ம இயேசுவின் நாமத்தினால நம்ம கேட்கிறோம் அப்படின்னா இயேசுப்பா கொடுப்பாரு. அந்த விசுவாசத்தோட அந்த குழந்தைக்கு ஜெபிப்போம். நம்ம கண்களை மூடி ஹல்லேலூயா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா. அப்பா கொடுக்கப்பட்ட நாளுக்காக அப்பா நன்றி செலுத்துறோம். கொண்டு வந்த அப்பா பிரதருக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா விசேஷமாக ராஜா அவரோட வாழ்க்கையில ராஜா அப்பா எனக்கு தகுதியே இல்லை, ஆனா நீங்க எங்க தகுதிப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவர் சொல்ற அந்த காரியம் ராஜா, அதுதான் அந்த கிருபை. அந்த கிருபை அதிகமாக அப்பா இருந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. அநேக பேருடைய கண்கள் ராஜா இவங்கப்பா இவருக்கும் அப்பா இவருடைய குடும்பத்திற்கும் ராஜா நீங்க தயவு கட்டளையிட்டு இருக்கீங்க ராஜா. அப்பா கர்த்தராஜா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா இன்னைக்கு அவங்களுடைய பையன் அப்பா ஐஐடில படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ராஜா எங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் இருக்குது ராஜா. அப்பா கர்த்தராஜா ஆமாப்பா இந்த குடும்பத்தை நீங்க வேறு பிரித்து எடுத்திருக்கீங்க ராஜா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தராஜா அப்பா குடும்பத்துல அநேக பேர் ரட்சிக்கப்படாம இருந்த போதில ராஜா, ஆனா இவங்க ராஜா அப்பா அந்த சூழ்நிலையில ராஜா அப்பா உமக்காக நிலைத்து நிற்கும்படியாக நீங்க பாராட்டின அந்த மகா கிருபைக்காக நன்றி. இன்னும் அப்பா இவங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஏற்ற சமயத்துல சொல்லப்பட்ட சொல் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட அப்பா கர்த்தராஜா அப்பா கர்த்தரா பொறுப்பளவுக்கு சமான நீங்க சொன்னீங்களே கர்த்தராஜா, அது போல இவங்க சொல்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையில ராஜா அப்பா இவங்க மத்தியில வருகிற அப்பா அந்த வீடோ அப்பா அந்த சகோதரிகளாக இருக்கட்டும், அந்த டிஸ்ட்ரிபியூட் உமனுக்காக இருக்கட்டும் ராஜா, இவங்க செய்யற அந்த ஊழியம் எல்லாம் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. அதுல அப்பா அநேக அப்பா சாட்சிகளை இவர்கள் கேட்கும்படியாக ராஜா அப்பா நீங்க கிருபை பாராட்ட போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ராஜா இந்த நாள்ல ராஜா நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ராஜா அப்பா கர்த்தராஜா அப்பா கர்த்தராஜா ராதிகா சிஸ்டருடைய அப்பா மகள் அப்பா அண்ணாளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. அண்ணாவோட நீங்க இருந்தீங்க ராஜா. நாங்க அப்பா வசனத்துல நாங்க படிக்கும் போது ராஜா அப்பா உம்மிடத்தில் மகள் அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நீங்க எப்படி காரியத்தை வாய்க்க பண்ணீங்க, அதே போல ராஜா நெகேமியாக்கு நீங்க சொன்னீங்களே ராஜா அப்பா கர்த்தராஜா பரலோகத்தில் இருக்கிற தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நீங்க சொன்னீங்களே கர்த்தராஜா. இதோ கர்த்தராஜா அப்பா அண்ணால எங்க மத்தியில் நீங்க கொண்டு வந்து சாட்சியாக நிப்பாட்ட போவதற்காக டாக்டர் என்னமோ சொல்றாங்கப்பா இது இந்த டெஸ்ட் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது சொல்லிட்டு அப்பா நாங்க அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறோம் ராஜா. அந்த மெடிக்கல் டெர்மினாலஜி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறோம் ராஜா. அப்ப அதுக்காக நாங்க போகத்தோம் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க மக்களை சுகப்படுத்திட்டீங்க, இயேசுவின் நாமத்துல நீங்க சுகப்படுத்திட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி. அதே போல ராஜா அப்பா ராஜா அப்பா ராஜா வேலை பலுவோடு இருக்கக்கூடிய அப்பா மகேஷுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அநேக போராட்டத்து மத்தியில் அப்பா மகன் அப்பா கடந்து போகிறது நீங்க அறிந்திருக்கீங்க அப்பா ராஜா. உண்மை விசுவாசித்தால் ராஜா அப்பா தேவனுடைய மகிமையை காண்பால் நீங்க சொன்னீங்க ராஜா. அதே போல நாங்க ஸ்டார்டிங் பானது போல ராஜா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு சொன்னீங்க ராஜா. ஏதோ கர்த்தராஜா மகனுடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ராஜா நீங்க பிரகாசமாக்குங்க ராஜா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. விசேஷமாக ராஜா அப்பா இணைய முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுடைய ஜெப குறிப்புகளும் உங்க பாதத்துல வைக்கிறோம் அப்பா. அடுத்த வாரம் நாங்க அப்பா மீட் பண்ணும் போது ராஜா அப்பா அந்த வார்த்தை அப்பா விசேஷமா அந்த ஆரோக்கியமான அப்பா கர்த்தராஜா அந்த அன்பு பொறுமை அப்பா விசுவாசத்தை குறித்து அப்பா நாங்கள் கேட்க இருக்கிறோம். அதை அப்பா நாங்கள் ஆவலோடு இணைந்து ராஜா அதை பற்றி அப்பா நாங்கள் அப்பா கர்த்தராஜா பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. உங்க நாமம் மகிமைப்பட்ட
செலுத்துகிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமை ராஜா உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் ஒன்றடைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.